அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை இங்கே நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் ஒரு 40 அகவல்களுக்கு மேலாக சிந்தித்திருக்கின்றோம். அதிலே நம்முடைய வள்ளல் பெருமான் 6 அந்தங்களை பற்றி சொன்ன பகுதிகளை தொடர்ந்து தகர மெஞ்ஞான தனி பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி என்கிற அகவல் சென்ற வாரத்தில் சிந்திக்க தொடங்கினோம். அதனைத் தொடர்ந்து சச்சிதானந்த தனி பரவெளி எனும் அச்சு இயல் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி என்ற அகவல், அதற்கு முன்னதாக தத்துவ அதீத தனிப்பொருள் வெளி எனும் அத்திரு அம்பலத்து அருட்பெருஞ்சோதி என்ற அகவலும் நமக்கு ஒரு தொடர்ச்சியாக அமைந்திருக்கின்றன. தகர மெஞ்ஞானம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இந்த தகரம் என்பது உபநிடதம் தொடங்கி பாம்பன் சுவாமிகள் வரை பேசிய ஒரு பெரிய விஷயம் என்பதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இதை தகர வித்தை என்று உபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம், இன்னும் பல உபநிடதங்கள் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றன. இந்த தகர வித்தைக்கு பிறகு பெரிய அளவிலே இது பற்றி எல்லோரும் கொஞ்சம் தெளிவு இல்லாத போக்கை கொண்டிருந்தாலும் இது பற்றிய ஒரு தெளிவான போக்கை விருத்தாசலம் குமாரதேவர் எழுதியிருக்கிறார். சுத்த சாதகம் என்ற அந்த நூலிலே அது பற்றியான குறிப்பை அமைக்கிறார். அதற்கு பிறகு பெரிய அளவில் இந்த தகர வித்தை அல்லது தகர மெஞ்ஞானம் அல்லது தகர ஆலயம் அல்லது சிதம்பரம் என்கிற இந்த கருத்துக்களை அல்லது இந்த நிலையை விரிவாக நமக்கு தந்தவர் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். அவர் அதற்காக எழுதிய நூல் தகர ஆலய ரகசியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். இந்த தகர ஆலயம் பற்றி சென்ற வாரம் குறிப்பிட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த பங்குனி உத்திர விழாவை ஒட்டி பொதுமக்களும் வந்திருப்பதனாலே அதை பொதுவாக புரிந்து கொள்ளுகிற வகையில் அதனுடைய முன்னுரையையும் நாம் இணைப்பது எல்லோருக்குமானதாக இருக்கும். இந்த தகர ஆலயம் என்பதை பற்றி பேச வருகிற எல்லாருக்கும் அது பற்றி நாம் இதுவரைக்கும் தெளிவாக தொடர்ந்து சொல்லவில்லை. அதனால் அது தெரியாத விஷயமாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அதை பற்றி குறிப்பிடாமல் சைவ உலகம் இல்லை. ஒரு குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன். திருக்குறளின் கடவுள் வாழ்த்து அதிகாரம் அல்லது கடவுளை பற்றி சொல்லுகிற 2 திருக்குறள்கள் முக்கியமானவை. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்பதாக வருகிற திருக்குறள், இன்னொன்று தாமரை கண்ணான் உலகு என்பதாக வருகிற திருக்குறள். இதெல்லாம் திருமாலுக்கு சொந்தமான திருக்குறள் இல்லை.
அப்பொழுதெல்லாம் திருமால் சார்ந்து ஒரு தத்துவமும் கிடையாது, அல்லது திருமால் தான் இதன் மூலமாக சொல்லப்படுகிறார் என்பதும் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அலர்மேல், நான் அடிக்கடி சொல்லுவேன், அலர்மேல் மங்கை, அதான் அலமேலு அப்படிங்கிற விஷயமா வந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அது மலர்மேல். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த திருவட்டாறு, திருவனந்தபுரம், இங்கே இருக்கிற திருமால் ரங்கநாதர் படுத்துட்டு இருக்காருல்ல, அந்த படம் கிடைச்சா பாருங்க, அவர் கையில் சிவலிங்கம் இருக்கும். இந்த திருவட்டாறு, திருவனந்தபுரம்லாம் போனீங்கன்னா அவர் கையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். புராண ரீதியாக அவர் உபமன்யு முனிவர்கிட்ட தீட்சை வாங்கினவர் யாரு? திருமால். புராண அமைப்பில் நான் அதை ஏன் சொல்றேன்னா, அது எனக்கு பெரிய ஆதாரம்லாம் சொல்லி அதில் சாதிக்கணுன்றதுலாம் கிடையாது. ஏதோ சிவபெருமான் அல்லது உபமன்யு முனிவர் தீட்சை பண்ணாரு, சிவபெருமான் நின்னாரு, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள. ஆனால் புராணம் என்று வருகிற காலத்தில் சிவபெருமானுடைய தீட்சையை உபமன்யு முனிவர் சைவனாக அவருக்கு, கண்ணனுக்கு தீட்சை வழங்கினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. ஆனால் அந்த திருமால் அப்படின்னு பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்ணன், ராமன், திருமால் இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள இணைக்கும் போது சில குழப்பங்கள் வந்துடும். நம்ம இன்றைக்கு பேசப்படுகிற வைணவம், அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைதம்னு பேர். இது பேர் வாங்கினது யாரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜரால. இந்த ராமானுஜர் தான் திருப்பதி என்கிற ஒரு தலத்தை வைணவ தலமாக மாற்றி பிரபலப்படுத்துகிறார். ஆனால் அங்கே போனீங்கன்னா முருகன் தான் அருள் கொடுக்குறார். அது நீங்கள் நினச்சி போங்க, நினைக்காம அந்த இடத்துக்கு ஒரு இன்னும் கொங்கணர் சித்தர்னு ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். இந்த பெருமாளே என்று சொல்லப்படுகிற விஷயம் அருணகிரிநாதர் சொன்ன விஷயம், கடவுள் என்பதற்கான ஒரு சொல். அதாவது கடவுளை சிவன் சொல்றது, முருகன் சொல்றதுலாம் வேற. கடவுள் அப்படின்னு சொன்னா, பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னா அது பெருமாள். அதை வடமொழியில சுவாமின்னு சொல்லலாம், அல்லது பிரம்மம்னு சொல்லலாம். அதுதான் பிரம்மம். அப்படி அந்த சொல்லை ஒரு பெரிய அளவில் தமிழில் பிற்காலத்தில் சுவாமி என்பதை தமிழ்படுத்தி அருணகிரிநாதர் சொல்லுவது பெருமாளே அப்படிங்கிறது. எல்லா சாமியும் அது கீழே அடக்கம். அது அந்த பேர் தான் பெருமாள். இதே விஷயத்தை தமிழ் இலக்கியத்தில் பழைய காலத்தில் கடவுள் அப்படின்ற சொல்லை தொல்காப்பியம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இயவுள் அப்படிங்கிற சொல்ல திருமுருகாற்றுப்படை கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு சொல்லும் வேற எந்த மொழியிலேயும் வராத கடவுளை பற்றிய அடையாள சொற்கள். இந்த அளவுக்கு கடவுளை தெரிஞ்சு யாரும் அதுக்கு முன்னாடி பேசல. அந்த அளவுக்கு கடவுளை தெரிஞ்சு பேசுனது தொல்காப்பியம், இந்த திருமுருகாற்றுப்படை. அதை ஒட்டி வருகிற இந்த திருக்குறள், இதுல மலர்மிசை ஏகினான், தாமரை கண்ணான் சொல்றதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க தமிழ் சார்ந்தே விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்பட தேவையில்லை. திருக்குறள் வந்த காலம் கொஞ்சம் அது வள்ளலாரையே தொடர்புடையதுதான். அது தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது தென்னிந்தியாவுக்குள்ள, ஏன்னா அன்றைக்கு திருவள்ளுவர் காலத்துல மலையாளமோ தெலுங்கோலாம் இல்லை, தமிழ் தான். அந்த திருவள்ளுவர் காலத்துல பௌத்தம், சமணம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ வாழற இந்த எடுத்த பொறப்பு இருக்குல்ல, இந்த பொறப்புக்கு உன் ஆசைதான் காரணம். இதுதான் அதோட மையம். நீ அதை விட்டுட்டு வெளியில வேள்வி செய்யறேன், கஷ்டப்படுறேன், இதை மாத்துறேன், அதை மாத்துறேன் அப்படின்லாம் ஏமாறாத அப்படின்னு. அது அன்றைக்கு வடமொழி சார்ந்து வேள்வி மூலமாக என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுகிறா எல்லாம் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்த பதிலடி அல்லது எதிரடி தான் பௌத்தம். அதுக்கப்புறம் அது ஆசை மட்டும் இல்லை, அது பெரிய வடிவத்தில் இருக்குது, அது நம்மளை சுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் ஊழ் வினை அப்படின்னு பேர் கொடுத்தது சமணம். ரொம்ப தெளிவா புத்தமும் அதை சொல்லுது. சமணம் அதுக்கு கம்ப்யூட்டரை வச்சு பட்டியல் போட்டு கொடுக்குது. அதுதான் அதோட வித்தியாசம். இப்போ கணக்கு நம்ம கையால் எழுதுகிற மாதிரி பௌத்தம் சொல்லுது, கம்ப்யூட்டரை வச்சு எவ்வளோ டேட்டா கொடுக்கலாமோ அவ்வளோ டேட்டாவை சமணம் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, சமண தத்துவம் படிச்சிங்கன்னா வினை கொள்கையை ரொம்ப விரிவாக
நாம் வாயில் கொட்டாவி விட்டால் கூட அதுக்கு ஒரு வினை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது பெரிய அளவில் பட்டியல் தருகிறது வினை கொள்கை. இந்த சமணம் பௌத்தம் மனிதர்களை வைத்து பேசின இந்த காலத்துக்கு முன்னாடியே வேதத்தின் மூலமாக வேள்வி கடவுளை ஒரு ஏஜென்ட்டா வைத்து அல்லது ஒரு அதிகாரியா அல்லது ஒரு புரோக்கரா வச்சு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக செய்யப்பட்ட நடைமுறைகளை வேள்விகள் முன்னெடுக்கின்றன. கடவுளுங்கிறவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு பேசினது பிற்காலம், அதுக்கு பேர் உபநிடதம், அதில் தான் வருது. அப்போ தான் அதில் ரொம்ப பெரிய கேள்வி, யார் கேள்வி பதில் உரையாடல் நடத்தினதுன்னா நாரதரும் ஸ்கந்தன் என்கிற முருகன் அடையாளமும். இவங்க தான் அதில் ரொம்ப பெரிய உரையாடல் நடத்தினாங்க. அந்த உரையாடலில் தான் இந்த தகர வித்தையும் வருது. இந்த தகர வித்தைன்னு சொல்கிற விஷயமும் அதுக்குள்ளே தான் வருது. அது இல்லாமல் இன்னும் வேறு வேறு இடங்கள்ல பிரம்மபுரம் என்கிற ஒரு பட்டணம் இருக்குது. அது கடவுள் வாழுகிற பட்டணம். அது எங்கேயும் இல்லை, நம்ம உடம்புல ஒரு வெளியாக இருக்கிறது. அது எங்கே இருக்குதுன்னா நான் சொல்கிற அந்த இடத்துல இருக்குது அப்படின்லாம் உபநிடதங்களில் நிறைய ஒரு 4-5 இடத்துக்கு மேலே அது பதிவாயிருக்கு. இந்த இடத்த தாமரை வடிவம் போன்ற ஒரு வெளி, அது வெளினா ஆகாயம் அல்லது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் அல்லது ஆகாயம் தாமரை வடிவத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? தலையில் துவாதசாந்த பெருவெளின்னு சொல்கிறீங்கல்ல, அது இல்லை. அது நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும், மூளையை கிளறினா. அதுதான் யோக முறையில் கிடைக்கிறது. ஆனால் கடவுள் இந்த உடம்புல கடவுளுக்குன்னு பெர்மனண்ட்டாக ஒரு இடம் கொடுக்கணும். நீங்கள் இப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், உடம்புக்குள்ளே இருக்கிறாரு, உயிருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லாம் சரி. உடம்புல நமக்குன்னு சொந்தமான இடம் எது? இப்போ நம்ம வாழறோம்ல, இந்த உடம்புல தானே இருக்கிறோம். உயிர் போகுது உயிர் வருதுன்னா சொல்கிறோம்ல, நமக்குன்னு சொந்தமான ஒரு இடம் இருக்குது உடம்புல. அது எது? தலையும் கிடையாது, நெத்தியும் கிடையாது, தொண்டையும் கிடையாது, வயிறும் கிடையாது. ஆனால் நான் இந்த உலகத்தில் எல்லாரும் தன்னை சொல்லிக்கும் போது எங்கே கையை வைக்கிறானோ அந்த இடம், அதுதான் ஐன்னு சொன்னாலும் சரி, அல்லது மேகுன்னு சொன்னாலும் சரி, அல்லது எந்த மொழியில் சொன்னாலும் இங்கே தான் வந்து நான் கையை வைப்பேன். அந்த இடம்தான் தாமரை உள்ள தாமரை வடிவத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி தான் எது? தகர ஆலயம். அதுக்கு தாமரை வடிவத்தில் இருக்கிறதுனால புண்டரீகபுரம் பேர். இந்த பண்டேரி பாய்னு ஒருத்தவங்க நடிச்சாங்கல்ல, பண்டேரிபுரம் சொல்றீங்கல்ல, அதோட சரியான திருத்தமான தெரியாத சொல் எதுனா புண்டரீகம். புண்டரீகம்னா வடமொழியில் அது என்ன? தாமரைக்கு ஒரு பேர். அதுதான் பண்டரிபுரம், அதுதான் புண்டரீகபுரம்னு வேத உபநிடதங்களில் பதிவாகி இருக்கிற விஷயம். அதுக்கு இன்னொரு பேர் கமலாலயம். எப்படி தாமரைக்கு கமலம்னு ஒரு பேர் இருக்கா, அதனால கமலாலயம். அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா ஆன்மாவும் இருக்கிறது, கடவுளும் இருக்கிறார். அந்த கடவுள் நம்ம உயிருக்குள்ள இருக்கிறது வேற, நம்மளை வச்சு கடவுள் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் அதுதான், அதுக்கு பேரு. அதனால அதுக்கு என்ன பேருனா பிரம்மபுரம். அப்ப பிரம்மபுரம், வள்ளிபுரம்னாலும் பூ கொடி, அதுக்கப்புறம் புண்டரீகபுரம், அதுக்கப்புறம் கமலாலயம், இந்த மாதிரியான பெயர்கள்ல இருக்கிற அந்த இடத்துக்கு தகர ஆலயம்னு பேர். இந்த விஷயத்தை தமிழ்ல முத பெரிய அளவுல பேசினவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அத 12 விஷயமா பேசுறார். இந்த 12 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8 அங்கலம் வர்ற காத்துல 4 அங்கலம் சேர்ந்து ஒரு காத்து போகுது, அது 12 அங்கலம்னு ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல. இது புரிஞ்சுதுன்னா அது தெரியும். இதுக்கெல்லாம் வேணும்னாக்கா இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுல முக்கியமா இதுக்கான பதில ரொம்ப தெளிவா எழுதினது எனக்கு தெரிஞ்சு சமீபமாக நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அமரகவி சித்தேஸ்வரர்னு ஒரு அவருடைய சித்தருடைய மாணவர்கள்லாம் அந்த நூலை வெளியிட்டுருக்காங்க. ஏறக்குறைய இப்போ ஒரு 50 நூலு கிட்டத்தட்ட வெளியிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய அவர் எழுதியிருக்கிறார், ஒன்று ஒன்றா வருது. அவர் அதில் எதெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருமந்திரத்தில் படிப்பீங்கல்ல, அந்த எல்லா விதமான மந்திரங்களுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுறாங்க. சமீபத்தில் இப்போ ஒரு நூல் வெளியிட போகிறாங்க. அது வந்து தியாகராஜ நாத பிரம்மத்தினுடைய இயற்கை விஞ்ஞான ரகசியம்னு ஒரு நூல் வெளியிட்டாங்க. அதுக்கு நான் ஒரு அணிந்துரை கொடுத்தேன். அப்போ அதில் தான் சில விஷயங்களை
இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் அதில் கிடைக்குது. அவங்க இப்போ ஒரு நூல் வெளியிட போறாங்க. அது வந்து நாதபிரம்மம் தியாகராஜ பாகவதர், தியாகராஜரை பற்றி. ஆனா அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவர் இந்த நிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அறிவை 12 கட்டமா பிரிக்கிறாங்க. அதுல உலகத்துல பெரிய ஆளுங்களாம் 4 கட்டத்திலே முடிக்கிறாங்க. 12, 16 வரைக்கும் போறாங்க. இதுல என்ன நான் சொல்ல வந்தது அப்படின்னா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இதுக்குள்ள நாம அனுபவத்துல பெரிய விஷயம்லாம் நமக்குள்ள நாம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல ஒரு இடத்தை தியாகராஜர் பெற்றார். அதனாலதான் இந்த மாதிரி பாட்டு எழுதினார் அப்படின்னு அவங்க அந்த நூல்ல எழுதியிருக்கிறாங்க. அது யோக பரம்பரையில. ஏன் இதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த காற்று, நீங்க பிராணன், அதோட கலப்பு, இதை வச்சு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அனுபவத்தை அதையே ஒரு அறிவியல் முறை மாதிரி சொல்றதுக்கு அவங்களுடைய நூல் பயன்படுது. புரியுது அவங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்ட்டு இதை ஏன் இங்க சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எதெல்லாம் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசப்பட்ட விஷயம், அவங்க இருந்த அமைப்பு, இதெல்லாம் சொல்ல வராது. அவங்க பேசின விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்கும்? முரண் இருக்கும். தியாகராஜ பாகவதரை அவர்னா தியாக பிரம்மம் அப்படி சொல்லுங்களேன். பாகவதர் வருது, அதெல்லாம் கிடையாது. ஆமா, பிரம்மம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை கோபாலகிருஷ்ண பாரதியார் சந்திக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியார் யாரு? வள்ளலாரோட பழகினவர். வள்ளலார்னா யாரு? ராமலிங்க அடிகளாரோட பழகினவர் சிதம்பரத்துல. அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் சிதம்பரம் நடராஜ பெருமானை வச்சு பாட்டு பாடிக்கிறார். நந்தனார் சரித்திர கீர்த்தனை மட்டும் இல்லாம புலையர் மூவருக்கு அரிய பதம் தந்த தில்லை நடராஜனுக்கு சமமாகுமா, சரி சமமாகுமான்னு நாபோதி ராகெல்லாம் ரொம்ப பெரிய ராகத்திலலாம் பாடுறார். அதே தியாகராஜர் அவர் பாடின ராமன் பற்றிய ஆபோதி ராகத்துக்கு 2 பேருக்கும் என்ன வருது? போட்டி மாதிரி. அங்க சந்திப்பு வந்து போட்டியை நடத்தல. இவர் பாட்டை கேட்கிறார். அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய சங்கீதத்துக்கு ஆட்பட்டு அவர்கிட்ட நான் சங்கீத கத்துக்கணும் விரும்பினவர் உவே சாமிநாதையர். அந்த உவே சாமிநாத ஐயரை நீ அவங்ககிட்ட இசையெல்லாம் படிக்கூடாது தடுத்து நிறுத்தினவர் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை, திருவாவடுதுறை மடத்து மீனாட்சிசுந்தரம் பிள்ளை. அதை வருத்தப்பட்டு உவே சாமிநாத ஐயர் பதிவு செஞ்சிருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் சும்மா இல்லை, நான் சொல்றது எல்லாமே தெளிவான ஆதாரத்தோட. இப்ப ஏன் இதை குறிப்பிட்டேன் தெரியுமா? நாம ஒரு ஆள் ஒரு கருத்தியல்ல முரண்பாட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி பண்றதுங்கிறது வேற, எனக்கு உதவுற உடம்பு அமைப்புங்கிறது வேற. ஆனா நான் பேசுற கொள்கை எல்லாருக்குமான முரண்பாடு இல்லாத கொள்கையா வரணும். அப்படி பார்த்தா இவங்கெல்லாம் வள்ளல் பெருமான் ஸ்கேல்ல எங்கேயோ போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். இது எதுலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாரையும் நான் பாராட்ட மாட்டேன். இப்ப எனக்கு இருக்கிற வியாதி இல்லை, அது எனக்கு இருக்கிற அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சரிதான் ஏத்துக்கினா நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு தான் கொஞ்சம் நயமா சொல்லிக்க விரும்புறேன். சோம்பேறினா என்னன்னா, உடனே நான் திருமூலர் சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலேம்பார், இழவு வந்து எய்திய சோம்பேம்பார் உபதேசத்துலலாம். நான் எதுக்கு இதை சொன்ன உங்களுக்கு? இவரும் சரி இவரும் சரி இவரும் சரின்னு எல்லாரையும் எடுத்து வச்சு எழுதுற ஒரு முறை இருக்குல்ல இந்த உலகத்துல, அது எதுக்கு பயன்படும்? சமுதாயத்தோட உறவு பாராட்டுறதுக்கு பயன்படும். ஆனா கொள்கைன்னு வர்றப்போ இதுதான் சரி அப்படின்னு சொல்லலைன்னா நீங்களும் ஒரு ஏமாத்துக்காரரா மாறிடுவீங்க. அதுலதான் இதை நாம யாரோட இந்த கொள்கையை படிக்கிறோமோ அந்த கொள்கையை அன்னைக்கு பேசுறதுக்காக உயர்த்தி பேசக்கூடாது. இப்ப சிவபெருமான் கோயிலுக்கு போனா சிவன் உயர்ந்தவர், முருகப்பெருமான் கோயிலுக்கு போனா முருகன் உயர்ந்தவன் பாடுறது இல்ல. அது சிவன் என்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள எது வந்தது, முருகன்கிற அடையாளம் ஏன் வந்ததுன்னு சொல்லணும். அதுதான் என்னோட வேலை. அதுக்காக இங்க வந்த இடத்த வாழ்த்திட்டு போறது அந்த வேலை கொள்கையாளர்களுக்கு இருக்கிற வேலை இல்லை. அது ஒரு தொழிலாக மேற்கொள்ளுகிறவர்களுக்கு அது பொருத்தமானது. அதுல ஒன்றும் நமக்கு அவங்கள நம்ம ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை.
இந்த இடத்துல சொன்னல, ஏன் இதெல்லாம் சொன்னேன்? இந்த பிரம்மபுரம் என்கிற அனுபவத்தை தருகிற இடம், அதுக்கான அடையாளம் நேரடியா சிதம்பரம். சிதம்பரத்தை தான் எதுக்கு அடையாளமா வைக்கிறாங்க? தகராலய ரகசியம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா வைக்கிறாங்க. ரெண்டு வகையில் அது பொருத்தம். என்ன அப்படின்னா, உலக தத்துவ உலக வரைபடம் இருக்குல்ல, உலக அமைப்பு, அதுக்குள்ள தில்லைங்கிறது ஒரு முக்கியமான மையமான இடமாக அறிவியல் உலகமும் ஒத்துக்கொள்கிறது. அப்போ நாங்க 1000 கோயில் நாம கட்டினாலும் சிதம்பரம், திருமூலர், நந்தி இவங்கெல்லாம், பதஞ்சலி, வியாக்கிரபாதர் இவங்கெல்லாம் மன்று தொழுத பதஞ்சலி, மன்று கண்ட பதஞ்சலி அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுகிற இவங்கெல்லாம் தான் யாருக்கு எதுக்கு மூலம்? இந்த சிதம்பரம் என்கிற ஒரு தலம் அடையாளப்படுத்தப்படுவதற்கு இவங்கெல்லாம் காரணம். இவங்க எங்கிருந்து வராங்க? எல்லாருமே கைலாயத்திலிருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்குள்ள நமக்கு ஒரு அடிப்படை இருக்கு. இப்போ நீங்க, நான் அடிக்கடி இப்போ சொல்லுவேன், இப்போ கைலாயம் போறவங்க போறது வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஆனா கைலாயத்திலிருந்து வந்தவங்க இங்க நிறைய பேர். நீங்க இல்ல. இப்ப நீங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு ஆன்மீகத்தை வளர்க்கலாமான்னு கேட்டா அது வியாபாரம் பண்ணலாம். ஆனா இங்கிலீஷ்ல ஆன்மீகம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இங்கிலீஷ்காரன்னா தமிழ் படிச்சுட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ள போயிருக்கிறான். அப்ப நான் அதை அட்வைஸ் பண்ண முடியாது. இல்ல, படிக்கிறது வளர்க்கறதுங்கிறது உங்க வயிற்றை வளர்க்கறதுக்கு அது ஒரு முறையா வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு கொள்கைன்னு வர்றப்ப அதை ஒன்றும் நீங்க ஆங்கிலத்தில் எழுதணும் அவசியம் இல்லைப்பா. அவன் தமிழ் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு போட்டோமே, நீ எதுக்கு ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படிங்கிற கொள்கையுடையவன் நான். அந்த மாதிரி கைலாயத்திலிருந்து தான் இங்க சிதம்பரம் வந்திருக்கிறாங்க. கைலாயத்திலிருந்து தான் திருமூலர் இங்க வந்திருக்கிறாரு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், இன்னும் எல்லாரும். நான் இந்த அமர்நாத் யாத்திரெல்லாம் போனப்பதான் பார்த்தேன், இவ்வளோ உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு கரணம் தப்பினா மரணம் இருக்கிற ஊருக்கு எங்கேயா போனோம்? நமக்கு தான் எல்லாரும் தேடி வர்ற கோயிலும் இடமும் எங்க இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அப்புறம் தான் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் யாரும் போய் அனாவசியமா மாட்டிக்காதீங்கப்பா, அது தேவையில்லாத வேலை. அந்த மாதிரிலாம் கடவுள் உங்களை வர சொல்லலை. அந்த மாதிரி, ஏன்னா கடவுள் விஷயம் நமக்கு நல்ல, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அபாயகரத்தை மீட்க சந்திக்கிறதுலாம் நமக்கு வேலை இல்லை. அதுல கடவுளை சோதிக்க வேண்டிய வேலையை நமக்கு இல்லை. அது நிறைய பாவம் பண்ணவும் வேணா போகலாம். அதுல இங்க போய் புண்ணியம் பண்ணி இங்க பிறந்துட்டு நாம அதுக்கெல்லாம் போகணுன்றது வேலை. அது மட்டும் எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த தகராலயம் என்கிற அதுக்கு வந்தவர் பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அதுக்கப்புறம் திருமூலர், நந்தி இவங்கெல்லாம். இந்த சிதம்பரத்தை அவங்க எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா, அதுவும் அவங்க அடையாளப்படுத்தினது புகழ் பெறுவது எப்ப அப்படின்னா மாணிக்கவாசகரால தான். அவங்க முன்னாடியே அடையாளப்படுத்தி இருந்தாலும், இப்ப நான் இந்த கருத்தை கொஞ்சம் முன்னாடி நடராஜர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நடராஜர் இருந்தாரா இல்லையாங்கிறத பதஞ்சலி, வியாக்கிரபாதர், நந்தி, திருமூலர் இவங்களோட வரலாறோட பார்த்தா காரைக்கால் அம்மையார் காலத்துக்கு முன்னாடியும் அவங்க வந்திருக்கலாம். யாரு? பதஞ்சலி, வியாக்கிரபாதர்லாம். இப்ப காரைக்கால் அம்மையார் நடராஜ பெருமான அவங்க தனியா வைக்கிறாங்க. எங்க? திருவாலங்காட்டுல. அவங்க வச்ச இடம் எது கிடையாது, சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரலாது. ஆனா அவங்க விஷயம் பெரிய விஷயமா அவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. எதை? சரி, நாம இப்ப பெருமைப்படுத்தலாமா, காரைக்கால் அம்மையார சிறுமைப்படுத்தலாமான்னு கேட்கறது இல்லை. இது கொஞ்சம் இந்த பூமியை ஒட்டி, மனிதனுடைய உடம்பை ஒட்டி நாம ஒரு விஷயத்துக்குள்ள வரோம். எதை வச்சு? அண்டபிண்ட இணைப்புல இந்த பூமி, இந்த உடம்பு. உங்களுக்கு தான் நல்லா தெரியல, பூமி தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுறது 1 வருஷம். நாம கரு இருந்து பிறக்கிறதும் 1 வருஷம்தான். 10 மாசம் அம்மா, 2 மாசம் அப்பான்னு சொல்றேன்ல. நமக்கும் அதுக்கும் தொடர்பு. நம்மளை வச்சுதான் 1 வருஷம், அதை வச்சுதான் நமக்கு 1 வருஷம். நம்மளை வச்சு அதை வச்சாங்கன்னா 2 வச்சுதான். இதுல இருந்து அதை பிரிக்க முடியாது, அதுல இருந்து இதை பிரிக்க முடியாது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்குள்ளேயும் இந்த பூமி சார்ந்து இருக்கிற ஐம்பூதங்கள் கண்டிப்பாக கலந்து மயங்கி இருக்கின்றன. இதுதான் அண்டபிண்ட இணைப்புன்னு சொல்றோம். இதுல உங்களுக்கான உடம்பு மையம் இருக்குல்ல, உடம்பை செலுத்துகிற ஒரு எஜமான தன்மை, இந்த தன்மைக்கான இடம் தான் நாம கையை காட்டுற அந்த மார்பு பகுதி. அதாவது நடுக்கண்டம். நடுக்கண்டம் தானே அது?
நீங்கள் அது விவரமாக சொல்லக்கூடாது. நான் எல்லாருக்கும் சொல்லினுக்கிறேன். நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சைவரா? அதை ஆட்டுக்கண்டத்தை அந்த எலும்பு எங்கே சொல்லுவாங்க? நடுக்கண்டம் தானே சொல்லுவாங்க. அதானே சார்? அதுதான் இங்கே நம்ம கையை காட்டுறது. இப்போ நீங்கள் இந்த கையை காட்டுற இடம் தான். நீங்கள் இதய குகைனா என்ன? இதய குகைனா அப்புறம் நமக்கு என்ன? அது இதய கமலம்னு ஒரு எழுதினார்ல, யார்? ஒரு படம் வந்துட்டு அதானே ஞாபகத்துக்கு வரும். அதுதான் இதயம். அவனுக்கும் அந்த பேர் தான் வைக்கிறான். இதய கமலன் ஏன் பேர் வச்சான்? இதயத்தை பக்கத்தில் இருக்கிற தாமரை போன்ற வடிவங்கிறது அவனுக்கு ஃபேன்சியாக பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த தத்துவம் அவனுக்கு அதில் அவனுக்கு முக்கியம் இல்லை. நினப்பு பூரா அது அப்படிங்கிறதுக்கு அவன் பண்ணுறான். நாம் இந்த தத்துவ உலகத்துக்குள்ளே நமக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்கிற அந்த உயிர் உடம்பு கிடையாது. அது அது உடம்பில் வாழுவதற்கு உரிய பர்மனன்ட் பிளேஸ். ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிறது இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கலாம். இப்போ நான் எங்கே தூங்குறேன்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தூங்கிடுவோம்ல. அந்த மாதிரி உடம்புல நாம் போய் வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு இருக்கிற உடம்பு இடம் எது? இந்த நான் என்று நாம் கையை வைக்கிற அந்த இடம். ஆனால் இப்போ கண்ணு வீசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கிற இடம் நெத்தி, புருவ நடு. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் தூங்கும்போது, அப்புறம் நல்லா தூங்கும்போதுன்னு கண்டத்திலிருந்து கீழே வரைக்கும் போயிடும். இது டிராவல், அதாவது பயணம் செய்கிற பாதை. இது எது கிடையாது, நம்மோட நிரந்தர இடம் கிடையாது. இந்த நிரந்தர இடம் தான். நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தத்துவம் படிக்கல, இன்னும் யாரும் எழுதல. இதை பாதி தனியாக எழுதியிருப்பாங்க, அதை பாதி தனியாக எழுதியிருப்பாங்க. பாமன் சாமி எழுதியிருந்தாலும் அதை யாரும் படிக்கிறது இல்லை. அதனால உங்களுக்கு என்ன தெரியாது, இதோட விவரத்தை இணைச்சி சொல்ல தெரியாது. இதே விஷயத்தை வள்ளலார் முன்மொழிஞ்சிருக்கிறார். பாம்பனாருக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த தகர அனுபவத்தை சிதம்பரத்தில் எனக்கு காட்டின, அதுக்கு முன்னாடி 3 மாச குழந்தையா இருக்கும்போது எனக்கு சொன்ன, அதுதான் திருஞான சம்பந்தரை வச்சு முன்னாடியே நீ செஞ்சிருக்கிற, இது 3ம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். அவர் இந்த சிதம்பரத்துல பார்த்தது இந்த தகர வெளி. ஏன் அதுக்குள்ள ரொம்ப பெருசா பேசல அவருன்னா, நீங்க தான் எதை வச்சாலும் மொழி பாலிட்டிக்ஸ்குள்ள வைக்கிறீங்களா இல்லையா? அப்ப அவருக்கு மொழி அரசியலுக்குள்ள வரும்போது நீங்க ஒண்ணு ஞாபகப்படுத்தினா மறுபடியும் உங்களோடது எதுவா இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறார், சைவ சித்தாந்தம் தமிழ்லயே இருந்தா எதுல இருந்து வருது, ஏன் மற்றவங்களுக்கு அது தெரியல அப்படின்னார். தமிழ் மொழி காரணம் இல்லாது, அதுக்கு நான் வாழற முறைதான் காரணம். நான் வாழறதுன்னா என்ன, நான் எந்த எல்லாருக்கும் முன்னாடி தமிழ் நாகரிகமா சொல்லப்படுகிற இந்த மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்றத பத்தி பேசியிருக்கிறாங்க. அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்றத பத்தி யார் முன்னாடியே பழகி இருக்கிறான் உலகத்துல? அவனுக்கு தானே வினை தெரியும், அவனுக்கு தானே வழி தெரியும். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழறவனுக்கு தானே விதி தெரியும். அப்ப இந்த மாதிரி தெரிஞ்சவனுக்கு தானே கடவுள் தெரியும். எல்லாருக்கும் கடவுள் தெரியும் என்ன இருக்குது? கிடையாது இல்ல. அப்ப உலகம், உயிர், கடவுள், இந்த 3 உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டான். இன்ன வரைக்கும் எவனும் தெரிஞ்சுக்கலங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இது வந்துட்ட பிறகு வேற ஒன்றுத்தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்தா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இடத்த ஒதுக்கியாச்சு இல்ல. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்க, என்ன பாவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன புண்ணியம் பண்ணீங்க, என்ன பாவம் பண்ணீங்கன்னு உங்களை கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியல. அது தெரியும். நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. நீ தான் சொல்ல மாட்டீங்களா, நான் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல, நல்லா சொகுதா இருக்கிறேன்னு சொல்லுவோம். 2 ஒன்று தானே சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்த நான் நல்ல அமைதியா இருக்கிறேன்னு சொல்றான் பார், இவன் அடுத்த பிறவில பாவி ஆக்குறானா, இவனுக்கு ஞானி ஆக்குறானா, என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்போ கொஞ்சம் பதவி கொடுத்துட்டா அது இன்னும் பிரச்சனை. இப்போ இவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வாத்தியார் வேலை கொடுத்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இதுவே கலெக்டரு இல்லை போலீஸ் ஆஃபீஸரு இல்லை துணைவேந்தர் பதவி கொடுத்தா என்ன பண்ணியிருப்பாங்க? 4 பேருக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணி வேலை கொடுத்துருப்பாங்க, 4 பேரை அடிச்சிருப்பாங்க. இன்னும் கண்டக்டர் போலீஸ்காரனாக இருந்தால் இன்னும் மோசம், பஸ் கண்டக்டர் போலீஸ்காரனாக இருந்தால் இன்னும் மோசம். இப்போ இவனெல்லாம் பாவி ஆக்குறதுக்குன்னே பிறப்பை கொடுக்குறது. ஏன்னா இவங்க நல்லவன் ஆயிட்டாங்கன்னா ஒரு 10, 15, 20 பிறப்பு அதுக்குள்ள மைனஸ் ஆயிடும். இப்ப நாம எதுக்குள்ள நிக்கிறோம், நம்ம பிறப்பை எப்படி கழிக்கிறது, அது தெரிஞ்சுக்கிறதே பெரிய அவஸ்தை. நான் பிறப்பை கழிக்கிறதுக்கு எனக்கு இந்த பிறப்பு கொடுத்தான்ல,
நான் ரொம்ப தவசியாவோ இல்ல கடவுளை வேண்டியோ ரொம்ப அனுபவிச்சோ கேட்டிருப்பேன் போன பிறப்புல அப்படின்னு வச்சுங்களேன். நான் கேட்டவன் எதை செய்யலையோ அதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து ஒரு பிறப்பு வரும். அதுக்கு அந்த பிறப்புல என்ன இருக்கும், அதுல ஒரு முறை இருக்கும். அவன் அயோக்கியத்தனம் தான் பண்ணுவான், அசிங்கமா தான் பேசுவான், மரியாதை கொடுக்க மாட்டான். அந்த பிறப்புல உன்னை போட்டு அதுல நீ அயோக்கியத்தனம் பண்ணாம அசிங்கம் பண்ணாம இருந்தீன்னா உன் பிறப்பே பெரிய அளவுல மாறிடும். அப்ப உன்னை எங்க போய் செலுத்துறான் தெரியுதா உங்களுக்கு? செலுத்துறதே நீ எதை தெரிஞ்சுக்கலையோ அதுல போய் செலுத்திடான். எதெல்லாம் நீ செஞ்சும் எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா தெரிஞ்சுக்கூட மாட்டான். அதான் பிரச்சனையே. நேரா ஒருத்தன் கேட்பான் என்கிட்ட படிக்கிறவன் தான், சார் எனக்கு எத்தனை கிலோ வினை இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதை கழிச்சுட்டு போறேன்னுவா. அதே உனக்கு இன்னொரு வினையில நான் வினையை கழிக்கிறதுனா இவனுங்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் விஷயமா நேரா சொல்ற விஷயமாவே இருக்காது. நீயா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும். ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் கடவுள் கொடுப்பான். இந்த ரெண்டு தான் முக்கியமானது. ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஆன்மா அதுவா புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லணும். ஆனா அதுவா புரிஞ்சிக்கிற மாதிரி சூழ்நிலையை கடவுள் கொடுப்பார். அவர் ரொம்ப பெரிய ஆள். அதனால அவர் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டார். நாம செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அப்பா அம்மா குடும்பம் குழந்தை குட்டி மனைவி இந்த செட்டிங்ஸ்குள்ள வச்சு அதுலயாவது புரிஞ்சுக்கிறானான்னு நறுக்கி நெருக்கி பார்ப்பான். அதுக்குள்ள புரிஞ்சிக்காம நறுக்கி நறுக்கி போனான்னா அது வினையா மாறிடும். இந்த நெருக்கி பார்க்கறத நான் எகிறேன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள வினை மறுபடியும் மாறும். அதுல என்ன பிறப்பு வரும், இந்த மாதிரியான கோளாறுலாம் நடக்கும். இந்த மாதிரியான கோளாறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் நாம பேசுறோம்ல, இந்த பேசுற விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுக்குள்ள நடுவில் நான் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொல்லிடுறேன். என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல, ஒன்றும் இல்லை, தகராலய ரகசியம் தான் நாம பேச வர்றோம். ஏன் இந்த தகராலய ரகசியத்துல ஆன்மா இருக்கிற இடம் இது கடவுள், இதை நீங்க அடைஞ்சிடலாம் நான் வேற முறையில சொல்லல. நீங்க உட்காருங்க சார், உட்காந்துட்டு அந்த உங்களுக்கு தான் தெரியுமே திரு கண்ணொலி, அவர் பேருனா கண்ணொலி பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஆலயத்துக்கு அண்ணா ஆலயத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்காராம் அவர். அது பேருனா மறந்துட்டீங்களா எல்லாரும்? இந்த கண்ணொலி பயிற்சி கொடுக்குறவங்களாம் நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நாம இந்த மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படின்னா பார்க்கலான்னா போறோம்ல. இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்து நீங்க அதுலயே உட்காருங்களான்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏறக்குறைய புத்தர் அந்த ஸ்டைலுக்கு தானே போறார். இப்போ ஒரு பயிற்சி இருக்கு சார். இப்போ நீங்க ஒரு நம்மளும் கூட சித்த யோகா ஆயுர்வேதம் நாங்கள் அரை மணி நேரம் உட்காருங்க டெய்லி, நீங்க இவ்வளோ பேசுறீங்க, நீங்க நல்லா உடம்புலாம் வச்சுக்கணும், நிறைய கிளியரன்ஸ்லாம் கிடைக்கும், நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் வரும்போது ஒரு போட்டோ படம் இப்போ இதழ் ஒன்று கொடுத்தார். அதில் வந்து ஒரு அமைப்பு இருக்குல்ல, இந்த காதை மூடுறது, கண்ணை மூடுறது, வாயை மூடுறது, மூச்சு காற்றை இழுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிற சளியெல்லாம் போயிடும், இந்த ஈஸ்னோபிலியெல்லாம் போயிடும். போயிடுச்சுன்னா உடனே அவன் பணக்காரன் என்ன பண்ணுவான், எந்த டாக்டர்கிட்டையும் ஈஸ்னோபிலியாவுக்கும் சளிக்கு மாத்திரை கிடையாது. இதில் போச்சுன்னா அவன் டொனேஷனை கொடுத்துருவான், இவங்க பில்டிங் கட்டிடுவாங்க, அமைப்புகளை ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, சரிங்க இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, இவங்க கண்ணுக்கு ஏன் கண்ணாடி போட்டாங்கன்னு கேட்பேன். நான் இவ்வளோ பண்ணுறாங்க, உலகத்தையே மாத்துறாங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, மூச்சு காற்றை ஏற்றுறாங்கிறாங்க, உங்களுக்கு காயக்கல்பங்கிறாங்க, உடம்பே அப்படியே மாறிடுதுங்கிறாங்க. ஆனால் அவங்க கண்ணை ஏன் மாற்றலை, அது ஏன் சோடாக்குட்டி கண்ணாடி வரைக்கும் போனாங்க அப்படின்னு நான் கேட்பேன். எனக்கு தெரிஞ்ச அதில் 2 பேர் முக்கியமான 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் இயக்கங்கள் இவங்கெல்லாம். நான் எதுக்கு இதை கேட்குறேன்னு தெரியுதா? இந்த மாதிரி தான் அதுவும். எது இப்போ நான் இப்போ தியானம் பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. ஆனால் முடிவாக அதுக்குள்ள நீங்கள் வந்து வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்குள்ள நீங்கள் ஒரு வேலை பண்ணி பாருங்களேன். என்ன வேலைன்னா, நீங்கள் வழிபாடு நடத்துகிறோம்ல, இந்த காலையில் மாலையில் வழிபாடு நடத்துகிறோம்ல, இந்த வழிபாடு நடத்தும் போது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, ஏன் நீ மூடி பார்க்குறோம் அப்படின்னா, எந்த கடவுளெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அந்த கடவுளாக அந்த நேரம் தான் கண்ணுக்காக தெரியும். கண்ணுக்குன்னா வெளியில் தெரியுதுல்ல, நினச்சி பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் அது உங்களுக்கு ஒரு உபாயமாக சொல்கிறோம். அதை தாண்டி அதுக்குள்ளே நீங்கள் பெருசாக போகலான்னா அந்த மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வரணும். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிறது பொதுவாக இந்த வாசி யோக முறையில் எளிமையாக சொல்லி கொடுத்து காற்றை சுத்த விட்டுறாங்க. காற்றை வந்து சுத்த விடுறது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு
கண்ணு, காது, வாய், இந்த மூணையும் அடக்கி அந்த காத்து வெளியே போகுதுல்ல, 4 அங்குல பிராணன், அதை வெளியே போக விடாம தடுக்கிறது ஒரு பெரிய கலையா சொன்னாங்க. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற இந்த 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 அமரகவி அல்லது இந்த இந்த யோக விஞ்ஞான முறைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய நுட்பம். அதுதான், அது ஒன்றும் உண்மைதான். அது இப்போ நீ அதில் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன் நான். நீங்கள் அதில் தான் உங்களுக்கு எது வருது, பெரிய அறிவு, பாடுற ஆற்றல் வருதுன்னு அப்படின்னு எல்லாத்தையும் அந்த அறிவியல் அணுகுமுறையோட ஸ்கேல் போட்டுறாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, இருந்துட்டு போகட்டுமே, தியாகராஜ பிரம்மம் பாடினா நாங்களா வேணாம்னோ, இல்லை யார் பாடினாலும் நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் தியாகராஜ பிரம்மம் பாடுற பாட்டு மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் விடுதலை பெறுவதற்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை. அந்த இடம் வரும்போது தான் நம்ம அருளாளர்களை பிரிக்கிறோம். ஆனால் அதுவே அவருக்கு கோபம் வருது. கோபாலகிருஷ்ண பாரதியார், நீ சொல்கிற விஷயமே தப்பு, 3 பேருக்கு புலையர் 3 அரிய பதம் தந்த தில்லை நடராஜர் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்குள்ள என்ன வருது, கருத்து எனக்குள்ள கடவுள் விஷயமாக எனக்கு அனுபவமாக அது கேள்வியா மாறுது. இப்போ இவ்வளோ சொல்றேன்ல, இந்த இவ்வளவு விஷயமும் எதுக்காக தெரியுமா, கடவுள் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவரை இதய தாமரையில் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அதுக்குள்ள அது முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நேராக நீங்கள் முடியும்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு யாருக்கும் தெரியல அதனால முடியாதுன்னு சொல்லுவீங்க. இதே மற்றவங்களை யாராவது தியானம் அது யோகம் பண்ணுறவங்கள கேட்டால் முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ளே நான் முடியாதுன்னு சொல்லிட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது கிடையாதுல்ல, இதில் பயிற்சியில் நான் போகல. அதனால நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ரேர், யாராவது ஒருத்தவங்க அதில் இருப்பாங்க, ஆனால் எல்லாருக்குமானது அது கிடையாது. அதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அது தெளிவாக சொல்லலாம்ல. இப்போ பதஞ்சலியோ வியாக்கிரபாதரோ நந்தி தேவரோ அல்லது திருமூலரோ கொஞ்சம் பேர் தானே வந்தாங்க, எத்தனை கோடி ஜனங்க பிறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாயன்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போறாங்க. இதுல பார்த்தா எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அதுல எங்கேயோ ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அந்த அமைப்பு எல்லாவற்றிற்கும் உதாரணமா ஒரு ஆள் போவாங்க, ஆனா எல்லாருக்குமான விஷயமா அதை சொல்ல முடியாது. சரி, நீங்க எதையாவது செஞ்சு வெற்றி பெற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நானே ஒரு விஷயத்தை செஞ்சு வெற்றி பெற்றிட முடியுமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. உன்னால் முடியும் அப்படின்னு நீ சொன்னாலும் சரி, அப்புறம் என்ன வெற்றி உண்டுன்னு நீங்க சொன்னாலும் சரி, எதை வேணாலும் நீங்க ஆயிரக்கணக்கான புக்கை படிங்க, அமெரிக்காவில் எழுதிருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் எழுதிருக்கட்டும், இந்தியாவில் எழுதிருக்கட்டும், எதை வேணாலும் உன்னால் முடியும். நான் இப்ப யாரும் டிமெரிட் பண்ண வரல, இந்த உன்னால் முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப தெளிவா நான் முயற்சி பண்ணி நான் வெற்றி அடைகிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருன்னு வச்சுங்களேன். சார், அவர் பண்ண உழைப்புக்கு ஒன்றும் பந்தகம் இல்லை, பாதகம் இல்லை, அவர் நல்லா தான் அதை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ சினிமாக்காரங்களை தான் பெரும்பாலும் அதை பேசிக்கிறான். அதுக்குள்ள செத்து போனவனை பற்றிலாம் யார் எழுதுறது? ஜெயகாந்தன் எழுதினார்ல சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு, அவர் எதுக்கு எழுதினாருன்னு உங்களுக்கு தெரியல. இந்த சினிமாவுக்கு நடிக்க போகணும் அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்ய போகணும், லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கை இழந்திருப்பான். எவனோ ஒருத்தன் அல்லது இந்த லட்சக்கணக்கில் யாரோ ஒரு 4 பேர் பெரிய ஆளாயிருப்பான். அதுலேயும் முன்னாடிலாம் சொத்து சேர்க்காம அழிஞ்சு போயிட்டாங்க, இப்போ கொஞ்சம் கவனமாக சொத்து சேர்க்குறாங்க. இதில் நீங்கள் உபதேசங்கிறத எப்படி பண்ணிடுவீங்க? அப்போதான் இதுலக்குள்ள மிகப்பெரிய கவனம் என்ன தெரியுமா, நான் எந்த முன்னேற்றத்துக்குள்ள போனாலும் நான் வெற்றி அடைகிறேங்கிறதுக்குள்ள எனக்கு கடவுள் கண்காணிப்புங்கிற ஒரு விஷயத்தினால நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு வருது அப்படின்னு வச்சுங்களேன். தெளிவு வந்தா இதுதான் தகர மெஞ்ஞானம். நான் என்னமோ தகர மெஞ்ஞானம்னா பெருசா சொல்லுன்னு நினைக்கிறேன். தகர மெஞ்ஞானம்னா என்ன தெரியுமா? அது இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லிடுறேன். இப்ப நம்மளால முடியுதுன்னு ஒரு வேலையை செய்யறோம். இப்ப எத்தனை பேர் உங்களால முடியுதுன்னு ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் அவன் முடிக்கிறதுக்கு, அந்த வேலையில ஜெயிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும், அவனா செய்யறான்னா கொஞ்சம் சூழ்ச்சி, கொஞ்சம் ஏமாத்துற வேலையை பண்ணணும். அதானே நீங்க தொழில் தான், இதெல்லாம் கொஞ்சம் தொழில் ரகசியம்னு வேற சொல்லிடுவீங்க. கொஞ்சம் என்னதான் அந்த ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்க,
கொஞ்சம் கோயிலுக்கு வந்து எதையாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்ப சாமி அவங்களுக்கு யாரு? வேத காலத்துல வேள்விக்கு ஏஜென்டா இருந்தா இருப்பாரு, அதே ஏஜென்டா இன்னை வரைக்கும் அவர் இருக்கிறார். இப்ப இந்த ஆளுங்களுக்கு செய்யறாங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அந்த அந்த சிக்கல் அல்லது பிரச்சனைக்கு வர்றவன் இருக்கிறான்ல, அவன் தானே இதை பத்தி முடிவு பண்ணணும். முடிவு பண்றது அவன் இல்ல, யாரு இல்ல. இத வேலையை முடிச்சுட்டு அவன் சூழ்ச்சியோட இருந்துட்டு பாதி நேரம் கடவுளுக்கு பாதி வேலையை பண்ணிட்டு போறவனுக்கு இப்ப தெரியாது. இப்ப தத்துவம் பேசுறாங்கன்னா எல்லா மக்களுக்கும் தத்துவம் பேசுறது இல்ல. யார் ஒருத்தன் பிரச்சனையெல்லாம் தாண்டி தாண்டி இது எனக்கு பதில் தெரிஞ்சே அவன் வரானா அவனுக்கு தான் இதெல்லாம். இப்ப எல்லாரும் அதுக்குள்ள வந்துட முடியாது. இப்ப கோயிலுக்கே ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னா இன்னைக்கு தேர்ல சாமியை பார்த்தா அதுக்கப்புறம் அவனை கேள்வி கேட்டா அவனுக்கே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு தேர்ல சாமியை பார்த்துருவோம், அதோடு நின்றுடுவான் பாதி பேர், அது நல்லதானே. ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த விசேஷம் எவனா எழுதுவான் பாரு, அவன் தான் மோசமானவன். இப்போ சாமியை பார்க்கணுங்கிறதோட நிறுத்திட்டா பரவாயில்ல, இன்னைக்கு பார்த்தா இதுங்க அப்படின்னு எழுதுறாங்கல்ல, இப்ப அதுல சிக்கல் ஆரம்பிச்சிடும். இது ரெண்டாவது வேலை. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் வேலையோட சாமிக்கு நன்றி செலுத்துறேன், நான் சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பழகிறேன் அப்படின்னு கோயிலுக்கு வரான்னு வச்சுங்களேன், அவனுக்கு எந்த மாதிரி யாருக்கு அந்த மாதிரி மனநிலை வரும்? எல்லாருக்கும் அந்த மனநிலை வந்துருமா? கோவிலுக்கு வர்றதுலயே நான் என்ன நல்லா வச்சிருக்கு சாமி, நான் சாமியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், எனக்கு வேற எந்த வேண்டுகோளும் இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது வர்றான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய பக்குவம் வேணும். அப்ப கோவிலுக்கு வர்றதுலயே என்னுடைய மனநிலை எப்படி வருது? இந்த மாதிரி ஆளுங்களை தாண்டி கடவுள்ங்கிறத அனுபவிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு எண்ணம் வரும். அவங்க இல்ல இல்ல ரொம்ப பிரச்சனை இருக்குது, இதுல என்னதான் உண்மை இருக்குதுங்கிறவங்க ரெண்டாவது ஆள். இந்த ரெண்டு பேருக்கும் பேசுறதுதான் எது? கொள்கை. இந்த கொள்கையில இவன் இந்த ரெண்டு பேருக்குமே நான் என்ன பதில் சொல்லி ஆகணும்? பொதுவா ஒரே பதில் சொல்லணும். அப்படி இல்லை ரெண்டு பதில் சொன்னாலும் தத்துவம் கிடையாது. இப்ப பொதுல வரும்போதுதான் இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த தகர வித்தை அப்படிங்கறத எதுவா சொன்னேன் நான், அதாவது உங்களுக்கு பல உதாரணம் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் என் வேலைக்குள்ள ஜெயிச்சிருவேன், நான் எனக்கு கஷ்டப்பட்டவனுக்கு என்னது ரொம்ப, அதாவது திருவள்ளுவர் பாணியில சொன்னா ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது உணர்த்துபவர். இது எல்லாருமா? அது ஒரு சில விஷயம் இருக்குது நாட்டில். ஒரு சில இப்ப இந்தியாவில் நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்காவில் சுகமா இருக்கிறதுக்கு இந்தியாவில் சுகமா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன சார்? ஓ, இது தாய் வீட்லயே இருக்கிற மாதிரி. நீங்க இளையராஜா பாட்டுக்கு போயிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படிங்க? அது இல்லை நான் சொல்ல வருது. என்னதான் அந்த நாட்டுல பிறந்து அங்க சுகத்தை எல்லா வகையிலும் அனுபவிக்கிறவனுக்கு தான் அது சுகமா தெரியும். இங்க இருந்து போய் பண்றவனுக்கு ஏதாவது ஒரு அச்சம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இல்ல, அதுதானே நம்ம அதை முதல்ல மாத்துறோம். நான் அந்த மாதிரி கூட கேட்கல, எல்லாத்தையும் உனக்கு ஃப்ரீடமாவே கொடுக்குறேன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, அந்தந்த நாட்டோட சட்டம் அதுக்கு என்ன பண்ண எல்லை வகுத்துரும், அதுக்கு துணை செய்யும். அப்ப இங்க எதுல போய் முட்டுது அது? அந்த மாதிரி நம்ம உலகத்துல பிறந்திருக்கிறவனுக்கு எந்த மாதிரி சுகத்தை கொடுத்து அவனை வந்து புரிய வைக்கிறதுக்கு எந்த கேடர்ல அவன் இருக்கிறானோ அதுக்கு எல்லா நாட்டிலையும் எந்தெந்த நாட்டில் அவன் பிறக்கணுமோ அந்த நாட்டில் பிறக்கிறான். அதை பற்றியே கவலைப்பட தேவைங்க. சரி, இப்போ அமெரிக்காவில் பிறந்தவனுக்கும் நம்ம நாடுங்கிறதுனால இல்லை நான் சொல்றது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் பிறந்தவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் என்ன பேர் சொல்லுவீங்க? நீங்கள் பெருமை பீத்திக்கிற மாதிரி இல்லை. இது வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, நான் அடுத்த பிறப்பில் பிறந்தா கொஞ்சம் தமிழ்நாட்டில் பிறந்து நான் தமிழனா பிறந்து இந்த கடவுள் அனுபவத்தில் தெளிவாகணும்னு நினைக்கிறான். ஏன்னா அதுக்கப்புறம் மொழிக்குள்ளே வர முடியல. காந்தியடிகள் வரைக்கும் அதை பேசியிருக்கிறாங்க. காந்தியடிகள் பேசியிருக்கிறாரு, ஜிவி போப் பேசியிருக்கிறாங்க, எல்லாருமே பல பேர் அதுக்குள்ளே வந்திருக்கிறான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் போகிறான். இப்போ நான் வந்து உலகம் முழுக்க எனக்கு ஒரு அடையாளம் வரணும். இப்போ நான் அமெரிக்கனாக இருந்தால் என்ன அடையாளம் சொல்லுவேன்? எப்படியாவது உலகத்தை ஏமாற்றி வாழணும்னு நினைப்பேன். அமெரிக்காவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் அவனுக்கு தெரியாமலே அடிமையாக்கி அவனுடைய உழைப்பை உறிஞ்சுவதற்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம்பா அப்படின்னு அவன் சொல்லணும். அவன் அப்படித்தான் ஆள். அதே சமயத்தில் இப்போ இந்தியாவில் வந்து சொன்னால் நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ அராஜகம் பண்ணாலும் நாங்கள் சகிச்சுக்குவோம்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த சகிப்புத்தன்மையை நாம் எதை வச்சு ஏற்றுக்கிறோம்? கடவுளை வச்சு ஏற்றுக்கிறோம். இதுதான் நம்முடைய
கூடுதல் அடையாளம். இந்த சகிப்புத்தன்மையை கடவுளை வச்சு ஏற்றுக்கிறதுனால உங்களுக்கு கடவுள் இல்லாமல் இல்லை, இருக்கிறேன்னு அவர் காட்டுறார். அதுக்கு உரியது தென்னிந்தியா அல்லது தமிழ்நாடு. அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாம சொல்றது. இப்பதான் நான் இதுக்குள்ள என்ன சொல்ல வந்தேன், எனக்கான சூழல் நான் இங்க பிறக்கிறதுக்கு வந்த இந்திய உலகத்திலேயே ஜாதகம் ஜோசியம் எங்க இருக்குது? சீனாக்காரன் ஜோசியம், எல்லாரும் ஜோசியமும் அவன் அறிவியல்ல எங்கேயோ போய் ஜோசியத்தை எங்கேயோ ஒரு மூலையில தான் வச்சுக்கிறான். ஆனா இங்க ஏன் பரவலா இருக்குது? இவனுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கருவியை கொடுத்தாகணும். ஏன்னா இவனுக்கு வாழ்க்கை பிரச்சனையில விடுதலைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருவி மற்றவனை விட அட்வான்ஸா இருக்கணும். ஏன்னா இவன் சயின்ஸுக்குள்ள இல்ல, இவன் தனி மனித வாழ்க்கையில விடுபடுற இடத்துக்கு பிறந்திருக்கிறான். என் வாழ்க்கையில நான் எதுவாகணும், என் விடுதலையை நான் பெறணும். எந்த விடுதலை? இது பிறப்பு விடுதலை. அதனால விடுதலை பெற்றாலும் விடுதலை இல்லாத ஒரு இந்திய தேசத்துல நீங்க பிறக்கணும். புரியுது இல்ல உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு நீங்களே யாரு? நான் இந்த நாட்டில் நான் அடிக்கடி இந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் சில விஷயத்தை வெளிப்படையா சொல்லாம போறேன். அதாவது உலகத்திலேயே இந்தியா ஏன் ஜனநாயக நாடுன்னு சொல்றேன்னா, இப்ப சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, வெளிநாடுலாம் சட்டம் தண்டிக்கும். இந்தியாவில் என்ன பண்ணாலும் சட்டத்துல ஏமாத்திடலாம் நீங்க. ஆனா அதை விட மோசமானது இந்த சட்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டையே இத்தனாம் தேதிக்குள்ள கொடுக்குறதுன்னு சொல்ல மாட்டான். அதுல ஒரு கேப் மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பான். அதாவது நீங்க எந்த சட்டத்தையும் எங்க வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்குது. ஏன் இது அப்படி இருக்குன்னா, நீ உன் மனசாட்சிப்படி நல்லவனாக இருக்கிறாயா என்பதை சொல்லுவதற்கு, அதை தெரிந்து கொள்ளுவதற்கு அது கடவுள் அனுபவம் தேவை. அதனால இந்த நாடு இப்படிதான் இருக்கும். இந்த நாட்டில் நீங்க மாத்திரம்னு யாரும் பிறக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? மனசாட்சியில இவன் நல்லவன்னு இவன் தனிப்பட்ட முறையில எந்நேரமும் காட்டிக்கிட்டு இருந்தா அதை வச்சுதான் கடவுள் வருவான். சட்டத்தை தண்டிச்சு நான் நல்லவனா இருக்கிறேன்னு சொன்னா கடவுள் வரமாட்டார். அது ஒரு ஸ்கேல்ல தான் நிப்பார். அப்ப நான் மன ரீதியாக நல்லவன்னு காட்டுறதுக்கு உலகத்திலே இப்படி ஒரு நாடு வேணும். அப்ப இதுதான் ஆன்மீக நாடுன்னு இப்படிதான் சொல்லணும். நீங்க உடனே சனாதன நாடு, இங்க முனிவர்கள் பிறந்தார்கள், அப்புறம் நம்ம இது பிறந்தது அது பிறந்து ஏமாத்துறதுக்கு இல்லை. இது எவன் ஏமாற்றினாலும் நீ மனசாட்சி ரீதியாக நல்லவனாக இருந்தால் உனக்கு கடவுள் அனுபவமும் அவருடைய என்னது இந்த பிறப்பு விடுதலைக்கான செயல்களும் உண்டு என்பதற்கான ஒரு அமைப்பாக இந்த நாட்டை இப்படிதான் கடவுள் வச்சிருப்பார். அப்படிங்கிறது கடவுளை ஏற்றுக்கொண்டால் புரிய வரும். அதுக்கு முன்னாடி அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அதை நாம விளக்கணும்ன்றது நமக்கு அவசியம் கிடையாது. இதுல தான் நான் என் மனசாட்சின்னு சொல்றது என் மூளையோ என் உடம்போ கிடையாது. நான் என்னோடு சேர்ந்திருக்கிற கடவுள் அந்த இடத்தை வச்சு தான் நான் இதை என்னுடைய வளர்ச்சியை பார்க்கணும். இப்ப நான் உலகத்துல நான் பெறுகிற அறிவு இருக்குல்ல, நான் பெறுற அறிவு, இப்ப நம்மளாம் அறிவுடையவர்கள் தானே. இப்ப நம்மளும் அறிவுடையவர்கள் தானே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? நம்மளும் அறிவுடையவர்கள் தான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தத்துவமாலாம் மிரட்ட விரும்பல. நான் எல்லாரும் கேட்கும்போது இதுவே புரியாது, அதுக்குள்ள கொஞ்சமாவது நான் அந்த சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புறேன். அதனால இப்படி கேட்கிறேன். நாமெல்லாம் அறிவுடையவர்கள் தான். ஆனா நம்மளோட அறிவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? கல்வி உலகம்லாம் பேசக்கூடாது. இங்கே போய் ஸ்கூலுக்கு படிக்கிறது அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் யாரும் நல்லா படிச்சுட்டு இன்ஜினியராக போகிறான், டாக்டராக போகிறான். ஆனால் அவன் நடக்கும்போது, வண்டி ஓட்டும்போது எப்படி போகிறது தெரியல. அப்புறம் அவங்க பஸ்ஸில் இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் சின்ன சின்ன விஷயம் வந்தால் கூட எப்படி வாடுறதுன்னு தெரியல. அப்போ இவங்கெல்லாம் அறிவு இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ இருக்கிற படிப்பில் அடுத்தவன் இருக்கிறான், அவன் மூஞ்சில் இடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குவான். நல்லா பார்த்தா மாடு மாதிரி இருக்கிறான். அவன் நம்ம மூஞ்சில் இடிப்பான், இது பண்ணுவான். அவனை பார்த்தா நமக்கு வேற கில்ட்டியாக இருக்கும். அப்புறம் இப்படி பார்த்தா இன்னும் இவங்கெல்லாம் எங்கேயா படித்தானுங்க அப்படின்னு கேட்க வரும். இத்தனைக்கும் வேற இப்போ இருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் எதுக்குள்ளே பேசிக்கிறாங்க, கொஞ்சம் அந்த ஃபோனுக்குள்ளே விளையாடிக்கிறாங்கல்ல, அதில் பார்த்தா எங்கேயாவது அட்வான்ஸாக இருக்குதான்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றையும் காணும். அவன் பாடுறதுன்னா, நான் கேட்டேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று நீங்கள் வந்துருங்க சார். அப்புறம் பார்த்தா எல்லாம் மொக்க பீஸாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்னத்தை படிச்சிங்கன்னு காலத்தை வேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இதுக்கு சொரிஞ்சிக்கிட்டு இதுக்கு ஒரு கூட்டம் தெளிவாக இருக்குதா இல்லையா? ஓ, அப்போ இவங்களாம் அறிவு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கையில் அறிவு எப்போ வரும்? நான் வெளியில அடுத்தவனோடு பழகி அல்லது அடுத்தவன் விஷயமாக நான் வேலை செய்யாமல் எனக்கு அறிவு வராது. இதுக்கு தானே குடும்பம் வந்தது, இதுக்கு தானே. அது பரவாயில்ல சார், ரொம்ப அநியாய கூத்து ஒன்று நடந்தது,
கல்யாணம் பண்ணா நீ என்ன கேட்பேன்னு வேற ஒரு வேடிக்கையா ஒரு கிண்டலா ஒன்று வச்சானா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நீயா நானாவில். அதுங்க பேசுறத பார்த்தா குடும்பமாவது புண்ணாக்காவது. அதுங்க பேசுறத அதுங்களை பேச விட்டு வேற உலகத்துல லட்சக்கணக்கான மக்களை பாட்டை விட்டு இவன் பண்ற கூத்துல நீங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தை பத்தி கூட இனிமே அது வந்து உறவுக்குள்ள நாம அறிவு அடைவதற்கான ஒரு பயிற்சி நிறுவனம் சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லாம போச்சு. அதாவது நீங்க வேடிக்கை கூட பேசிட்டான், நான் கிண்டலா பேசணும் சார், அவன் பேசுறான்ல அதுக்காக கிண்டலா பேசணும் இவங்க சொன்னதாகனு இருக்கான். ஆனா அதை லட்சக்கணக்கான பேர் பாக்குற மாதிரி ஒரு ஜனநாயகம் இருக்குது பாரு. அதை விடவும் ஒரு கேடுகட்ட ஜனநாயகத்துல நாம இன்னும் வாழறதுங்கிறது எவ்வளவு கேலித்தனமா இருக்குது. அப்ப இதுக்குள்ள நாம பயிற்சி எடுக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு அமைப்பு தானே நாம பெருசா எடுத்துக்கிட்டு பேசுறோம். அதுக்கப்புறம் தான் நீ வெளியில போக முடியும். இப்ப நான் நல்லவனா இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறது எங்க? முதல்ல நான் என் குடும்பத்துல முதல்ல நல்லவனா இருக்கணும். அப்புறம் சமுதாயத்துல கௌரவம் பேர் வரும்போது நான் எந்த தப்பு தண்டாவிலையும் மாட்டாம ஒழுங்கா இருக்கணும். அப்படிதானே எனக்கு அறிவு வளருது. அந்த நெருக்கடிகள்ல தான் நாம் அறிவாளி ஆகிறோம். வேற எந்த நெருக்கடியிலையும் நாம் அறிவாளி கிடையாது. அதை தான் நான் வேற பாணியில சொல்லுவேன். அவனுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது பாரு, அப்பதான் அறிவாளின்னு சொல்லுவேன். பொறுப்பு என்னன்னா, எனக்கு நான் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும்போது எந்த அளவுக்கு நான் பொறுப்பா இருக்கிறேனோ உங்களுக்கு தெரியல. இப்ப மட்டும் இல்லை, இது ஏறக்குறைய ரொம்ப நாளா நடக்கிற விஷயம் தான். பஸ்ல அராஜகம் பண்ணுவான், அடுத்த பேரை இடிப்பான். அவர் கல்யாணம் பண்ணிட்டு பஸ்ல ஏறினான்னா அந்த கையை அப்படி வச்சுன்னு பாதுகாப்பா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எதிரியா பார்த்து தள்ளிட்டு போய் ஓரமா அது பஸ்ல சீட்ல எடுத்து பிடிச்சி உட்கார வச்சு அதை ஓட்டிக்கிட்டு வருவான்ல. அவன் பண்ணும்போதுதான் அராஜகமா இருக்கும். ஆனா இவன் ஒரு பொண்டாட்டியை கட்டான அவளை கூட்டிகிட்டு இவன் படுத்துவான் பாடு. ஏன்னா அவன் அராஜகம் பண்ணவன்றதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுக்குள்ள. நீங்க பரவாயில்ல சார், கார்ல போகலாம் சார், ஏன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் சொல்லக்கூடாது. நான் இருக்கிற நிலவரத்துல இருக்கிற நான் சமூகத்துக்குள்ள பயிற்சி எடுக்கிற இந்த மக்களுக்கு எங்கேயும் பயிற்சி இல்லாத ஒரு அனாதைகளா மாறுறாங்க. இந்த அனாதைகள் அப்படிங்கறதான் இப்ப குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இனிமே பேர் கொடுக்கணும். அனாதை நம்பர் 1, அனாதை நம்பர். ஏன்னா இவன் அடுத்தவனோட உறவு கொண்டு இவனுடைய பண்புக்குள்ள இவனுடைய அறிவுக்குள்ள என்ன இல்ல, ஒரு கூடுதலாக கற்றல் அல்லது தெரிந்து கொள்ளுகிற விஷயம் இல்லை. இப்போ அந்த நான் மொத்தமா இல்லைன்னு சொல்லனா இருக்குதான்னு சொல்றான், எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இருந்தாதான் கடவுள் இருப்பார். இப்ப இல்லைன்னா இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்? கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி இப்படி வச்சுங்களேன், இந்த நோயெல்லாம் தீர்க்கறதுக்கு இப்போ சித்த வைத்தியெல்லாம் இருக்குல்ல, இந்த சித்த வைத்தியத்தில் எவ்வளோ பெரிய மருந்துலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், புலகாங்கிதான் அடையிறோம். இருக்குது தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை, இருந்தது. அன்னைக்கு இருந்தது, ஏன் இன்னைக்கு இல்லை? சரி விடுங்க. அன்னைக்கு வந்து சயின்ஸில் என்னது உபகரணம் எதுவும் கிடையாது. குடுவை இல்லை, தெர்மாகோல் இல்லை, அப்புறம் அதை வெட்டுறது இல்லை, ஸ்பெசிமன் இல்லை, ஆசிட் இல்லை, இதெல்லாம் கலந்து இப்படிலாம் மருந்து தயாரிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு இப்போ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தான், இந்தியர்களுக்கு இப்போ சக்கரை நோய் அதிகமாக இருக்குது. ஜெர்சி மாட்டை என்னைக்கு இறக்கினானோ அன்னைக்கே சக்கரை நோய் இந்தியர்களுக்கு வர்ற மாதிரி இறக்கி விட்டானா. அதிர்ச்சியாக இருக்குது இல்லை? அது உண்மையும் கூட. அது இன்னைக்கு பெரிய வடிவமாக வந்து அப்புறம் மாட்டுப்பால் எருமாட்டுப்பாலை என்னைக்கு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு பால் தெரிக்கிறதுக்கு 2 இறைப்பை உண்டு. ஆனால் நாம் ஒரு இறைப்பையை வச்சுக்கிட்டு மாட்டுப்பால் குடிக்கிறோம்ல, அது தப்புன்னு சொல்லிட்டு தான் மோர் ஆக்கி குடிக்கிறது. மாட்டுப்பாலை நேராக குடிக்காம மோராக்கி தயிராக்கி அதுக்கப்புறம் அதை உடச்சி அதை மோரை கருக்கி நீராக்கி அப்புறம் குடிச்சாதான் உங்களுக்கு அது டைஜஷனுக்குள்ள வரும். அப்படி இல்லைன்னா அது தப்பு அப்படிங்கிறான். அது வந்து எதுக்கு இதை சொல்ல வந்தேன், உங்களுக்கு கொடுக்கிற இந்த விஷயம், நாம கத்துக்கிற இந்த விஷயம், இதுக்குள்ள நான் வந்து இந்த விஷயத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு உண்மை உண்டு, இது எனக்கு பொறுப்பானது அப்படிங்கிறத கத்துக்க வர்ற வரைக்கும் கடவுளுங்கிறவர் உங்களோட இருக்கிறார். இத கத்துக்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு ஆஹா இப்படியா நாம வந்து இவங்க இன்னைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு காலத்துல சித்தர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம், அவங்க காட்டி கொடுத்த மருந்து எதுவுமே இன்னைக்கு நமக்கு புரியவே இல்லை. அந்த சித்தர்களை ஆராய்ச்சி பண்ணிலாம் எழுதல, ஆனா அந்த விஷயம் தெளிவா எழுதினாங்க. இந்த தெளிவா எழுதின விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன, அவங்க அறிவு தளத்துல தெளிவா இருக்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நாத பிரம்மமா இருந்தாலும் சரி, சித்த பிரம்மமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள அந்த அறிவு வேலை செய்யும். டெஸ்ட் பண்ணிலாம் பண்ண தேவையில்ல, அவங்க கையிலேயே அந்த டெஸ்ட்டை முடிச்சிருவாங்க. கையிலேயே டெஸ்ட் முடிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் எழுதி கொடுத்த வைத்திய முறைகள் இருக்குல்ல, அது தப்புலாம் கிடையாது. நீங்க எல்லாம் அதுக்குள்ள தெரிஞ்சவன் இருந்தா எல்லா வேலையும். இப்போ ஒரு பொண்ணு இன்னைக்கு பார்த்தேன், நம்ம ஸ்டூடெண்ட் தான்,
சார் 2 கருப்பையிலையும் பிரச்சனை சார், ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சரி ஊருக்கு போனேன், நாகப்பட்டினம் பக்கம். அங்கே ஒரு 50-60 வயசு சித்த வைத்திருந்தார், அவர்கிட்ட காட்டினேன். இங்கே என்னெல்லாம் ஸ்கேனில் சொன்னாங்களோ அதை கையை பிடிச்சி பார்த்துட்டே சொல்லிட்டு மருந்து கொடுத்தாரு. இப்போ பரவாயில்லங்குது, இப்போ எல்லாம் சரியாயிடுதுங்குது. 2 கருப்பையும் கருப்பையை எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் கிட்டி என்னென்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிச்சு, எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கிளாஸ் வந்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன், இப்போ அதுக்கு போகும்போது நமக்கு அதுக்கான சரியான ஆள் இருந்தால் சரி. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர். அவங்க ஜானகிராமன் பேர், இளமதி ஜானகிராமன் பேர். அவங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. கல்லீரலுக்குள்ள கல், ஈரலுக்குள்ள கல் வந்து தெரியுமில்ல உங்களுக்கு, அதை அறுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு பால் ஊற்றி தான் சாப்பிடணும். ஒரு 3 நாளைக்கு பால் தான் சாப்பிடணும்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு நோய் வந்து நாளைக்கு ஆப்ரேஷன். அது மட்டும் இல்லை, வாழற காலம் முழுக்க மாத்திரை சாப்பிடணும். அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு வைத்தியர் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாங்களாம். திடீர்னு அவருக்கு ஃபோன் போட்டு, அவர் அமெரிக்கா போயிட்டாரா, எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்பேன்னா, நீ ஆப்ரேஷன் 2 நாள் தள்ளி வச்சுக்கமா, முதல்ல நான் சொல்கிறேன் இந்த சூர்ணத்தை 2 நாளைக்கு சாப்பிடு, அப்புறம் என்ன சொல்லுனாரா. 2 நாள் சாப்பிட்டாங்களாம், குறைஞ்சிதான். அப்புறம் 3 நாள் சாப்பிட்டவருக்கு மொத்த பிரச்சனையும் இல்லை. ஏறக்குறைய ஒரு 1.5 லட்ச ரூபா மீதி, வாழ்நாள் பூரா நோய் மீதி, மாத்திரை மீதி, ஆரோக்கியம் மீதி எல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு இதை காப்பாற்றிருக்கிறாங்க. இது எதுக்கு சொன்னேன், இவ்வளோ விஷயம் உலகத்தில் இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாமல் நாம் நடுத்தருக்கு வந்தோன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடவுள் உலகத்துக்குள்ளே நாம் இல்லாமல் இந்த உலகத்தை நாம் கெடுத்ததுனால இது இப்படி ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்த வைத்தியம் நல்லா தேய்ச்சி வச்சுருந்துருப்பான். நீங்கள் அயோக்கியராக மாற மாற சித்த வாங்கினதுக்கு முதல்ல அவனை கொள்றான்னு கொண்டு வான் கடவுள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல்ல நல்லவங்களை கொள்கிற வேலை நடக்கும். அப்புறம் ஏன்னா கெட்டவனுங்க அதிகமாகிட்டா நல்லவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கெட்டவனை அழிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் அனாதையாக திரியணும். இப்படி தெரிஞ்சாதான் அவனுக்கு வந்து அவன் புத்தி எட்டும். இதுதான் நாம் ஏதோ கடவுள் கொள்கையோ இதெல்லாம் தெரிஞ்சிடுவோம். கோயிலுக்கு போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லா அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கோயிலுக்கு வந்தால் எல்லாம் சரியாக நினைக்கிறல்ல. இது மொத்தமும் இல்லைங்கிறத சொல்லும்போது அது தகர மெய்ஞானம் பண்ணாங்க. அவ்வளோதான் விஷயம். என்ன கேட்டால் அதான் தகர மெய்ஞானம். நான் சொன்ன தகரம்னா என்னுடைய கடவுளும் ஆன்மாவும் இணைவது, இருமையின் ஒருமையும், சங்கர சொன்ன ஏகம் ஏக அத்விதீயம் அப்படின்லாம் போட்டு எனக்கு தள்ள தெரியும். ஆனால் அது இப்போ எனக்கு வேலை இல்லை. அதில் சொல்லி நான் போதை யாத்திரை வேலை, அது உண்மைதான். ஆனால் அதுதான் சொன்னால் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குல்ல. அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு இங்கெல்லாம் இருக்கணும். இப்படிலாம் இருந்து என்னை ஏத்தனாதான் நாங்கள் போக முடியும். அப்படி இல்லைன்னா அது போலியானது. எது? தகர மெய்ஞானமும் போலியானது. தகர மெய்ஞானம் சொல்றது இந்த அடுத்தவர் கருணையாக சொல்லுவது, இது எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்லணேன். இப்போ மழை இல்லைப்பா, போன வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மழை இல்லை. மழை இல்லைன்னா யாரை கொஞ்சம் நொந்துக்கலாம்? இப்போ கடவுள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? இப்போ நல்லவங்க இல்லைன்னு சொல்லிடுறீங்க, பொதுவில் சொல்லிடுறீங்களா? இப்போ நல்லவங்கன்னா எப்படி இருந்தால் நல்லவங்க மழை பெய்யும்? சரி, மழை பெய்யறதுக்கு நல்லவங்க எப்படி இருக்கணும் அதை சொல்லுங்க பார்ப்போம். உடனே மழை வேட்டல் பதியம் பண்ண மழை பெஞ்சிருமா? எப்படி? அதாவது நல்லவங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு விஷயம் இப்படி இருந்தால் நல்லதுன்னு உயிரினங்கள் முதற்கொண்டு பொருள்கள் முதல் கொண்டு அதனுடைய பயன்பாட்டை தெரிஞ்சு அதுக்காக செயல்படுறது. அதுதானே வள்ளலார் இப்படி இயக்குறாரு. வாடிய பயிரை கண்ட போதுன்னு சொல்றாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரினங்களில் கூட உங்களுடைய செயல்முறையை தெளிவுபடுத்தணும். அப்ப நான் ஒழுங்கானவனா இருந்தா, நான் ஒழுங்கான ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் சார், ஒரு அறநிலைத்துறையெல்லாம் இருந்தார். அவருக்கு ஒரு சித்தர் தெரியும், கணக்கம்பட்டி சித்தர். நான் எந்த ஐஏஎஸ் சொல்றேன்னா உங்களுக்கு தெரிய வேணாம். கணக்கம்பட்டியில இருந்த ஒரு சித்தர் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் சித்தர் இப்போ ஏதோ ஒரு அறிமுகத்தில் சித்தர்கிட்ட போயிடுறார். அந்த சித்தர் மூலமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் நடக்குது. அப்போ ஒரு விஐபிக்கு பத்திரிகை கொடுக்க முடியல. உடனே அவர் என்ன பண்றாரு, சாமி பத்திரிகைலாம் கொடுக்க முடியல அப்படின்றார். அவர் என்ன பண்றாரு, சித்தர் அவர் ஏற்பாடு பண்றாரு. உடனே அவர் போய் பத்திரிகை கொடுக்குறாரு, நடத்தி வைக்கிறாங்க. இப்படி ஒரு வரலாறு. இதில் என்ன பெரிய வரலாறு? நீ ஒரு பெரிய மனுஷன், பத்திரிகை கொடுக்குறதுக்காக போய் சித்தர்கிட்ட கேட்பார். நீ ஒரு 4 நல்லவங்களுக்கு இந்த விஷயம் நாட்டில் நல்லது நடக்குது ஏதாவது கேட்டிருந்தா நல்லது. ஆனால் அந்த சித்தர் செய்வார். ஏன்னா அவன் வந்துட்டவன்னா அவன் போக்கில் தான் அவன் வேலை அடிக்கணும். அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுங்கிறது அவங்க வேலை கிடையாது. இதுதான் இந்த பெரிய கடவுள் உலகத்துக்குள்ளேயே சந்திரிச்சாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை.
இவன் போய் இவன் இப்போ நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். இப்போ இங்கே யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு தொழில் செய்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கடவுள் வந்து திடீர்னு கடவுள் வந்து கேட்டால் என்ன கேட்பான்? யோசிக்க தெரியாதுல்ல. அவன் தொழிலில் வியாபார விருத்தியை தான் கேட்பான், அதானே கேட்பான். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த கடவுள் விஷயத்துக்குள்ள நம்மளோட அறிவு. இதுதான் அறிவில் நான் ஆரம்பிச்சது. இவனுக்கு அறிவுங்கிறதே எதுவா இருக்கும், இவனால எது முடியலையோ அன்னைக்கு எதை நினைச்சானோ அதோட நின்றுவான். ஆனா இவன் இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற அடுத்த விஷயமாக நினைக்கிறதுக்கு வர்றதுங்கிறது முதல் அறிவு. அது வருது, அதுதான் வள்ளலார் குவாலிஃபிகேஷனா வைக்கிறார். அதனாலதான் அந்த அறிவை எல்லாரும் பெற முடியுமா பாருங்க அப்படின்னு நான் அதுலதான் இப்ப நான் சொன்னேன்ல. எதை சொன்னேன்? இந்த பெரிய இடத்துக்கு போனாலும் நான் எந்த அளவுக்கு எனக்கு பயிற்சி அடுத்தவர் விஷயமாக இருக்கிறதோ அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கும் இது பிரச்சனையாகுது. திருஞான சம்பந்தர் ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர்ல மழை இல்லை. எந்த ஊரும் இல்லை. என்ன ஊரு? திருவிழி மேலை, அதானே? பஞ்சம் வந்தது. இப்ப அந்த பஞ்சம் தானே நீங்க வந்துருக்குது உங்களுக்கு. திருஞான சம்பந்தர் காலத்துக்கு பிறகு அந்த பஞ்சம் வள்ளலார் காலத்துல வருது. அதே மாதிரி ஒரு பஞ்சம் இப்ப வந்திருக்குது நமக்கு. பஞ்சம்னா இப்ப நீங்க மிதக்கிறீங்க, அது வேற. இந்த பஞ்சத்துல திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். காசு வாங்கி சாப்பாடு போடுறார் கடவுள்கிட்ட. கடவுள் சொல்றாரு, இந்த ஊர்ல ஜனங்க சரியில்லை, அதனால நான் மழை பெய்யாம பண்ணிட்டேன், நீ எதுக்கு காசு கேட்டு பண்ற அப்படின்னு கடவுள் கேட்கிறார். அதனால அவருக்கு காசு மட்டமா கொடுக்குறார் கடவுள். அதுக்கப்புறம் அவரை புரிய வச்சு காசு கொடுக்குறார். இது எதுக்கு சொல்றேன்? இத எல்லாருக்குமான புரிதலா இருக்கணும். அது இப்ப சரிங்க, நீங்க நல்லா இருக்கணும், நல்லவனா நாம என்ன சொன்னோம்? கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தா நல்லவன் கிடையாது. நீங்க ஏங்க இங்க வந்து இத்தனை வேலிகை தாமம் இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துருமா? முள்ளு செடியெல்லாம் எடுத்துருமா? அப்புறம் இதெல்லாம் வந்து சரியில்லையே, மழை பெய்யாத மாதிரி நாட்டுல எல்லாமே இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மாத்துவோமா அப்படின்னு நினைக்கிறவன் தான் அதுக்கான நல்லவன். நாம என்ன நினைச்சிட்டோம்னா, ஒரு சித்தர் இருந்தா அந்த இடத்துல மழை பெய்ய வைப்பாருன்னா பெய்ய வைப்பாரு. செஞ்சு காட்டுறதுக்கு என்ன பெய்ய வைப்பாங்க? பர்மனண்டா உங்களுக்கு சொல்யூஷன் யாரும் தர முடியாது. அப்படி பார்த்தா கியூல லைனா நிக்க விட்டு உங்களை முத்தி கட்டி விட்டுடலாங்க. வா, உனக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் செஞ்சுக்கிட்டு இருந்தா சித்தர் வேலை. பிளாட்டு போட்டு இது என்னது லைன் கட்டி, அது இல்ல, ஒரு எவிடன்ஸ், ஒரு சாட்சியா அவங்க நிகழ்த்துவாங்க. இந்த சாட்சியா நிகழ்த்துறத நம்மால என்ன பண்றான், அதை பிசினஸா மாத்த பாக்குறான். இப்போ எல்லாருக்குமான விஷயம் அதுதான் இந்த கோவில் வழிபாட்டுல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும். அப்ப நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம்? எனக்குள் இருக்கிற கடவுள் என்னுடைய செயலை நான் நல்ல செயல் செய்தேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற காலத்தில் அவர் என்னுடைய பிறப்பை என்ன பண்றாரு? அறுக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்ணார் வள்ளலாரு? சகர மெஞ்ஞான தனி பெருவெளினார். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா தனி பெருவெளி. ஒவ்வொருத்தனுக்கும் அது முக்கியம். ஒவ்வொருத்தனா இப்ப கடவுள் வந்து பெரிய வெளி. அந்த பெரிய வெளிக்குள்ள நான் கலந்தா அது நானும் கடவுளும் கலந்துருவோம். அது தனி பெருவெளி. நீங்களும் இருப்பீங்க, ஆனா நான் தான் கடவுளோட இருப்பேன். அப்ப இதுக்கான அடிப்படை தான் என்னன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் முழுசாக கலக்கிறது. அந்த கலக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்குது. உடனே கலக்கிறதுனா என்ன தத்துவமா நாங்க கேட்போம். கடவுளோடு கலத்தல் என்றால் இருமையும் ஒருமையுமாக ஆகுமா? தண்ணீரோட கலக்கிற மாதிரியா, தண்ணி உப்போட கலக்கிற மாதிரியா? இவர் பெரிய அறிவாளி மாதிரி சைவ சித்தாந்த சொற்பொழிவு நாட்டிட்டு இருப்பார். எதோட எது கலந்த மாதிரி இருந்தான்னு அர்த்தம், நீ நல்லவன ஆவ கடவுள் இருக்கிறாருன்னு வளர்றீங்க இல்ல, இதுதான் கலக்கிறது. நான் வேலை செய்யறேன், முதல்ல எனக்கு தேர் வருது. தேர் வந்தவொடனே சாமியை பார்க்குறேன். சரிதானே? தேர் வந்தவொடனே சாமி என்ன சாமியை பார்க்குறீங்க? தேரை முதல்ல பார்க்குறேன், தேருக்குள்ள சாமியை பார்க்குறேன். தேருக்குள்ள சாமி பார்த்த உடனே முருகனும் வராரு, இல்லை வந்து அம்பாலும் சிவனும் வராங்க, ஏதோ ஒன்று நான் சொல்லிட்டு போறேன். இப்போ சாமியை பார்த்தேனா? பார்த்துட்டேன். இப்போ எப்படி பார்த்தேன்? எனக்கு நான் சாமியை பார்த்துட்டு போனதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏதாவது ஒரு குப்பையை அங்கேருந்து எடுத்து போட்டேன்னா குப்பையை போட்டேனா, இல்லை நான் அடுத்தவனை தள்ளிட்டு பார்த்தேனா, தள்ளாமல் பார்த்தேனா, அங்கே எத்தனை பேர் விஷயமா நான் என்ன வேலை பார்த்தேன், இதெல்லாம் கணக்கில் ஏறும். இதில் முதல்ல நான் வந்து நல்லவனாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டா நான் முண்டி அடிச்சுட்டே நாங்கள் போக மாட்டேன்.
அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு கடவுள் ரொம்ப தெளிவா என்ன தெரியும்? இருக்கிறாருங்கிற விஷயத்துல உண்மை தெரியும். வெறும் சிலையா தெரியாது. இருக்கிறாருன்னு மன ரீதியா ஒரு பெரிய தெளிவு வரும். இதுல ரொம்ப நாள் கடந்தாதான் கடவுள்ங்கிறவரை எப்படி வடிவமா அமைச்சிருக்கிறாங்களோ அதுவே உங்களோட பேசும். அந்த மாதிரி பேசுனது தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ஆளுங்க. யாரு? நாம திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார்லேருந்து பாம்பனார், வள்ளலார் வரைக்கும் படிக்கிறோம்ல, இவங்கெல்லாம் என்ன தெரியும்னா, எத்தனை பேர் கடவுளோட கலந்தாங்களோ அத்தனை பேரும் தெரியும். எத்தனை கடவுள் வடிவம் வந்திருக்குதோ அத்தனையும் தெரியும். ஆனா அதுக்கு மேல கடவுள் தன்மையும் தெரியும். அது வரும்போதுதான் வள்ளலார். அதனாலதான் மற்றவங்களுக்கான வடிவ அடையாளங்களை கடந்து அருட்பெருஞ்சோதின்னு அவர் பேசுறதுக்கு காரணம். அருட்பெருஞ்சோதின்னு அவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? ஏதோ அதுக்குள்ள ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வடிவம் மட்டும் இல்ல, அது இது எல்லா வடிவங்களையும் உள்ளடக்கி மேல போற விஷயம். அதுக்காக நீங்க என்ன பண்ண முடியாது? இப்ப எல்லா வடிவங்களையும் வள்ளலார் வேணா அது வேணான்னு சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? நிலவரம் அப்படி. அதுக்காக பொழப்பு நடக்கிறது இல்ல, மக்கள் தகுதி அப்படி. அவன் முதல்ல இருக்கிற விக்கிரகத்து மேலேயே நம்பிக்கை இல்லாம வியாபாரமா வர்றத முதல்ல நான் வழிக்கணும். விக்கிரகத்துல உண்மை இருக்குதுன்னு சொல்லணும். விக்கிரகத்துல உண்மை இருக்குதுன்னு சொன்னோம்னா கடவுள் அந்த வடிவத்துக்குள்ள அவர் வேலை பார்க்கணும். அவர் அந்த வேலைக்குள்ள அவன் வரும்போது அவனுக்கா மனநிலை ரீதியா தெளிவாயிடும். கடவுள் என்ன நல்லா காப்பாத்துறாரு, என் பிரச்சனையில எனக்கு என்ன மேல கொண்டு போறாரு அப்படின்னு அவனுக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அவனுக்கு எல்லா உருவமும் வேறுபாடு இல்லாம அதுக்குள்ள பிரச்சனையா பார்க்க மாட்டான். இப்ப சொன்ன இல்ல, எல்லாத்தையும் பொதுவா பாருன்னா எல்லாத்தையும் எல்லாராலையும் பொதுவா பார்த்துட முடியாது. யார் ஒருத்தன் பொறுப்புக்குள்ள தெளிவா எந்த பிரச்சனைக்குள்ளேயும் அல்லது எந்த சமூக விஷயத்துக்குள்ளேயும் எந்த முறையில் இவனுக்கு இயங்குகிற அல்லது இவனுக்கான தடை வாய்ப்பு வருகிறதோ அதுல இவன் இயங்கும் போது இவனுடைய அறத்தன்மையை காட்டணும். உடனே அதுக்காக கடவுள் சொகுசா அதெல்லாம் கொடுக்கறது வேலை எல்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் சொல்றது ஏதோ என்ன சொல்றது, கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பேசணுங்கிறதுக்காக பேசுறது இல்லை. இது கடவுள் இருக்கிறாருங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல வர. நான் சொல்றதுனால சத்தியமா கடவுள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதுனாலயோ நீங்க போய் சாமியை ஊந்து கும்புறதுனாலயோ கண்டிப்பா கடவுள் தெரியாது. ஆனா நீங்க செய்ய ஆரம்பித்த பிறகு கடவுள் இருக்கிறாருங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இந்த செய்யறது தியானம் சொல்றாங்கல்ல, அது நீங்க செஞ்சா நடக்காது. அது சும்மா கடைசி வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இந்த கண்ணொலி பயிற்சி தர்றன்னு சொல்றவருக்கும் கண்ணாடி போட்டுக்கிறாரு. அவரு இல்ல, காஞ்சிபுரத்துக்காரு. நீங்க யாரோ நாளும் எடுத்துங்க, அவங்களும் மூஞ்சி பிதிங்கி போய்க்குது சக்கரை நோயில, அவங்களுக்கும் கண்ணாடி டப்பு டப்புன்னு பெருசா போட்டுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் காயக்கல்பங்கிறவங்களும் சோடாப்புட்டி கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் பெரிய என்னது அது ஒரு யார் அவரு மகா பெரியவர் சொன்னாலும் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. எல்லாரும் சோடாப்புட்டி கண்ணாடியே போட்டுக்கிறாங்க. எனக்கு அதனால நான் தெளிவா சொல்றேன், இவங்க யாரும் மகான் இல்லைன்னு தெளிவா சொல்றேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூடுதலா நம்மளோட வேலை செஞ்சிருக்கலாம், அரசியல் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கலாம். ஆனா அதை நம்பி நீங்க அதுதான் பெருசுன்னு ஏமாறாதீங்க. அதுக்கு நீங்க சாமி கும்பிட்டு போலாம். இங்க யாரு இது பேர்ல நீங்க ஏமாறாம அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் இருக்கிற குப்பையை பொறுக்கிட்டு போலாம். அதுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு இங்க வேலை செய்யறவனுக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போலாம். இந்த விஷயத்துக்குள்ள நான் இயங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பொறுப்பு தெரியும். என் பொறுப்பு தான் முதல்ல எல்லாத்தையும் விடவும். அதுதான் தனிப்பெருவெளின்னு அவர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய பொறுப்பு. நான் என் தனிப்பட்ட விஷயமா அதைத்தான் நாயன்மார் பேசினாலும் சரி, வள்ளலார் பேசினாலும் சரி, என் வேலையாக நான் செய்யற இந்த விஷயத்துக்கு சாட்சி எதுனா தகர ஆகாயமாக இருக்கிற கடவுள், வேற எந்த கடவுளும் கிடையாது. அதனாலதான் அது மூலமா வர்றதுதான் ஞானம். என்னதான் படித்தாலும் வர்றதெல்லாம் ஞானம் கிடையாது. ஞானம் ஏமாத்துறதெல்லாம் வேலைத்த வேலை. ஞானம் ஒரு வார்த்தையை போட்டா, ஒரு ஞானின்னு போட்டா என்ன அர்த்தம்? ஞானின்னு போட்டா என்ன அர்த்தம்? ஒண்ணு குடிமி வச்சுட்டு இருப்பார், இல்ல மொட்டை வச்சுட்டு இருப்பார். தானே ஞானி. முடி பெருசா இருந்தா இல்லைன்னா மொட்டை, இந்த ரெண்டும் ஞானம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. முதல்ல நல்லா கேட்டுங்க, அறிவுங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு இணையான சொல் தான் ஞானம். அத நம்ம தமிழ்ல எழுதும் போது அது பெரிய விஷயமா மறுபடியும் ஆகிறோம். அதுதான் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல,
இந்த உலகத்துல என் உடம்ப பயன்படுத்தி நான் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி பாருங்களேன். உலகத்துல நீங்க என்ன முடியுங்கிறீங்களா? ஒரு விஷத்தை குடிங்களா? அது வேணாம். அப்புறம் அது உங்க உடம்ப தாக்குதா இல்லையா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க தண்ணியில இருங்களேன், அது உங்க உடம்ப தாக்குதா இல்லையா? அப்ப அதுதான் எந்த அளவுக்கு உங்க உடம்ப தக்க வைக்கணும்னு அதுல முயற்சி பண்றீங்கல்ல. இதை சாப்பிட்டா இது ஒத்துக்குன்னு பண்றீங்கல்ல, இதை சாப்பிட்டா இது ஒத்துக்காதுன்னு பண்றீங்கல்ல, அது நீங்களா பண்றீங்க. அந்த பொருள் தன்மையில நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதானே அதோட விஷயம். அப்ப உடம்புல வாழற நானு அடுத்தவங்களோட உறவு கொள்றதுல எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் பண்பு. அது வளர்ந்து வளர்ந்து உங்களுக்கு கடவுள் என்கிற அன்புல கொண்டு போய் சேர்க்கும். முதல்ல நீங்க வாழற எதுலயும் அது கிடையாது. முதல்ல வாழறதெல்லாம் உடம்பு சம்பந்தமா வச்சுக்கிட்டு நீங்க பண்ற வேலை. அது உடம்போடு நான் வாழுகிறேன் என்று சொன்னால் அடுத்தவர் விஷயமாக நான் முதல்ல அடுத்த பொருள் விஷயமாக வாழ்ந்த நான் அடுத்தவர் விஷயமாக வாழும்போது எனக்கு பண்புகள் தெரியும். இது செய்யறோம், இதுக்கு என்ன அர்த்தம், இதனால இந்த பிரச்சனை, இதெல்லாம் எதை வச்சு வருது? இந்த வெறும் பேர் கிடையாது. இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்னா தத்துவம் நினைக்காதீங்க. என் பிரச்சனை இவ்வளவு வருது இல்ல, அதுல நான் என்ன பண்ணேன், நான் எந்த அளவுக்கு அதுல குற்றவாளி ஆனேன், எந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நினைச்சு பாக்குறீங்கல்ல, அதுல வர்றதுதான் பண்பு. அதுதான் அறிவுன்னு பேரு. மற்றதெல்லாம் அறிவு கிடையாது. மற்றதெல்லாம் துன்றது தூங்குறது என்ன மலஜலம் கழிக்கிறதுல நின்றுடும். சாப்பிட்றது தூங்குறது மலஞ்சலம் கழிக்கிறதே பெரிய வேலை. அவரு காலையில் மலம் போய் மத்தியானம் பசிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ராத்திரியில தூங்குறதே எல்லாருக்கும் முடியாது. இதுவே கடவுள் அருள் இல்லைன்னா நடக்காது. இதை மாணிக்கவாசகர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். காலை மலமோடு கடும் பிசி, கடும் பகல் பசி நிசி யாத்திரை. இவ்வளோ விஷயத்துக்குள்ள கடவுள் இல்லைன்னா இந்த மூணு இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது. மலச்சிக்கல் அப்புறம் கேன்சர் போய் சேர வேண்டியதுதான். நீர்ச்சிக்கு சுளுக்கு சிறுநீரகத்துல கல் போய் சேர வேண்டியதுதான். இந்த மூணையும் ஒழுங்கா வச்சவன் கடவுள் அப்படிங்கறத அவர் மாணிக்கவாசகர் சொல்லி அப்படியே அழுவார். அந்த விஷயமெல்லாம் முதல்ல உடம்புல வாழறது. அதை தாண்டி நான் அறிவாளி ஆகிறதே எங்க? என் உடம்பும் உயிரும் வாழறதுல அடுத்தவர் விஷயமா எனக்கு என்னெல்லாம் புரியுதோ, உலகத்துல பழகி 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 என்னெல்லாம் புரியுதோ, சார் இவ்வளவு நல்லவனா ஆன்மீகம் பேசி இவ்வளவு ஏமாத்துறான்னு நம்ம நினைக்கிறோம்ல, அங்கேயும் ஒரு ஞானம் இருக்குது நமக்கு. என்ன இது உலகத்துல ஏமாத்துறதை விட வள்ளலார பேசி ஏமாத்துறோம் நிறைய பேர் இருக்கிறாயா? அங்க நிறைய வருது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்க இடம் கிடைக்குதோ புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு அங்க நிறைய அயோக்கியம் வரதானே செய்வான். உங்களுக்கு யாரும் தெரியாதுல்ல, ஆள் வேணும்ல, அதனால எவனெல்லாம் விட்டு அடிபட வேண்டியதுதான். அப்ப எங்க பார்த்தாலும் ஐயோ இங்க ஒரு விஷயம் நடக்குன்னு பார்த்தா அங்கேயும் ஏமாத்துறாயா, அங்க ஒரு விஷயம் பார்த்தா அங்கேயும் ஏமாத்துறாயான்ற உலகத்துல இவன் இப்படி ஏமாத்துறான். இதுக்குள்ள நீ ஏமாந்தையா ஏமாறலையா உஷாரானியா, இந்த எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு அறிவு வருது. இதுதான் அறிவு, மற்றதெல்லாம் அறிவே கிடையாது. இந்த அறிவுல நீங்க எப்படி ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படிங்கறதான் கடவுள். ஒரு பிரச்சனை வருது இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், கேட்டினும் உண்டு ஓர் அறிவு கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். திருக்குறள் அழகா சொல்லுது. உனக்கு வர்ற பிரச்சனை தான் உன் பக்கத்துல எவன் நல்லவன் கெட்டவன்றதை காட்டும் அப்படின்னு அவர் அழகா சொல்றார். உனக்கு வர்ற பிரச்சனை கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. உனக்கு வர்ற கெட்ட பிரச்சனையை விட எதுவும் பெரிய அளவுகோல் கிடையாது. எதுக்கு? சொந்தக்காரனை தெரிஞ்சுக்கிறது, சொந்த பந்தத்தை நண்பர்களை தெரிஞ்சுக்கிறது. இது திருக்குறள். அப்ப எனக்கு பிரச்சனை வருது இல்ல, இதுல அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நான் என்ன ஸ்டாண்ட் எடுத்தங்கிறத தெரிஞ்சுக்கிறது யாரு? இப்போ ஒரு பிரச்சனை வருது சார், சொந்தக்காரன் இப்படி ஏமாத்திட்டான், நண்பன் இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்றது நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுல நீ எப்படிங்கிறத எவன் தெரிஞ்சுக்குவான்? அங்கதான் கடவுள். அதை வச்சுதான் உனக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற வளர்ச்சி. இதுதான் தகரமை ஞானம். இந்த இடம் தான். நான் ஒருத்தனை அழிக்கிறதுக்கு, ஒருத்தனை பிரச்சனை பண்றதுக்கு கையில எடுக்கிறேன் பார் ஒரு ஆயுதம் அல்லது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில என் புத்தி இருக்கும். இந்த முயற்சியில தான் என்னுடைய சூழல், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆளுமை, என்னுடைய செல்வாக்கு, நிர்வாகம் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளதான் அதுக்கு பேர் வச்சா மொத்தமா விதின்னு வச்சிருக்கோம். அந்த விதிங்கிறதுக்குள்ள மாட்டிக்காம இந்த பிரச்சனையில நான் இப்படி நின்ன அப்படின்னு கடவுள் என்னை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் தனி பெருவெளிக்கான ஒரு பாதையை அடைகிறேன். தான் தனி பெருவெளிக்கான பாதை. மற்ற எல்லாம் போதை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த தகர விஞ்ஞானம் என்பது கடவுள் என்னை
ஒரு பெரிய பாதைக்கு அழைத்து செல்லுவதற்கு அவர் என்னை ஏற்றுக்கிற ஒரு இடம் தான் தகர மெய்ஞானம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த உலகத்தில் நான் அடுத்தவர்களோடு பழகுகிற விஷயமாக நான் எடுக்கிற அறிவும் முடிவும் ஆகிய செயல்பாடு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அல்லது கடவுளோடு சேர்ந்துகிற விஷயமாக இருக்குமானால் அதற்கு பெயர் தகர மெய்ஞானம். அது வளர்ந்து வளர்ந்து உங்களுக்கான பெருவெளியாக அமையும். அது தனிப்பெருவெளி என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி சந்திக்கும்.